Hi all, this is me Karthikeyan again here with a new video. So in the video we will discuss பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 12th standard mathematics அதுல second chapter that is of complex numbers. Clear? Complex numbers. Okay, start பண்ணிடலாமா? Right. சரி, ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸ்டோரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி தான். ரைட், என்ன ஸ்டோரி, யாரோட ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ஸ்டோரி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ரைட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒரு ஸ்டோரி. ரைட், ஓகே. சி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்தார். ஓகே, ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்தார். ஹிஸ் நேம் வாஸ் மகாவீரா. ஓகே, ஹிஸ் நேம் வாஸ் மகாவீரா. ஓகே, ரைட். அவர் ஒரு புக் எழுதினார். ஓகே, அவர் ஒரு புக் எழுதினார். இந்த புக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணித சாரா சங்கிரகா. ஓகே, கணித சாரா சங்கிரகா. ரைட், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்தார். அவரோட பேர் மகாவீரா. அவர் ஒரு புக் எழுதினார். அந்த புக் நேம் கணித சாரா சங்கிரகா. ரைட், ஓகே, கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவோம். ரைட், சி, அந்த புக்கில் அவர் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறாரு. என்னென்னா x² + 1 = 0. ரைட், x² + 1 = 0. இது ஒரு ஈக்குவேஷன் தானே இல்லையா? இது ஒரு ஈக்குவேஷன். ரைட், இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிற. ரைட், இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு நம்பர், தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். ரைட், இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா எக்ஸோட இடத்துல அந்த வேல்யூ போட்டோன்னா நம்மளுக்கு 0 வரணும் ஆன்சர். ரைட், அப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ் வேல்யூ கிடையவே கிடையாது, நம்மள்ட்ட இல்லவே இல்லைங்கிற. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ரைட், ஓகே, சரி. ஸோ நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தட் வாஸ் ட்ரூ. ஓகே, தட் வாஸ் ட்ரூ. கிளியர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ரைட், இப்போதைக்கு உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் பற்றி தான் தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ளே நம்ம இன்னும் போவே இல்லை. ரைட், அப்போ ரியல் நம்பர்ஸை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். ரைட், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆர் யூ ஏபிள் டு ஃபைண்ட் ரியல் நம்பர் விச் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஈக்குவேஷன்? ரைட், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு வேல்யூ கூட உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ரியல் வேல்யூ. ரைட், அந்த பர்டிகுலர் வேல்யூவை இங்கே போட்டால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஐ மீன் இந்த எக்ஸ்பிரஷன் x² + 1 வேல்யூ 0 வரணும். ஓகே, அப்படி ஒரு ரியல் வேல்யூ கிடையவே கிடையாது. அதனால தான் மனுஷன் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்பர் நம்மகிட்ட கிடையவே கிடையாதுன்றார். ரைட், ஓகே. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி, ரைட், அந்த டைமில் நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் பற்றின நாலேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. ரைட், இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி ஜஸ்ட் ஆஃப்டர் 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, நம்மளோட SCRT சிலபஸில், தமிழ்நாடு சமச்சீர் கல்வி சிலபஸில் ஜஸ்ட் ஆஃப்டர் 11th முடிச்ச பையன்ட்டு போயிட்டு 12th என்ட்ரே ஆகலை. அவன்கிட்ட கேட்டிங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் வராது. ஓகே, ஏன்னா அவனுக்கு ரியல் நம்பர்ஸ் பற்றின நாலேஜ் தான் இருக்கும். இந்த சேமே மகாவீராக்கும் ரியல் நம்பர்ஸ் பற்றின நாலேஜ் தான் இருந்துச்சு. ஓகே, தட்ஸ் வை ஹி செட் x² + 1 = 0க்கு சொல்யூஷனே கிடையாது. ரைட், அப்படின்னு சொல்கிறார். ரைட், இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. x² + 4 = 0 எடுத்து பாருங்கள், இதுக்கும் சொல்யூஷன் வராது. ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ x² + 1 = 0ங்கிறது என்ன இம்ப்ளை பண்ணுது? x² = -1. கரெக்டு தானே? +1 அந்த சைட் போனால் -1. ஸோ யூ நோ இட். ரைட், சி, x² + 4 = 0 எடுத்திங்கன்னா x² = -4ன்னு வருது. இது ரெண்டுமே பாருங்கள் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவில் ஆன்சர் வருமா? பாருங்க, ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவில் ஆன்சர், ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவில் ஆன்சர். சி, இஸ் இட் பாசிபிள்? ஏதோ ஒரு நம்பர் அதை ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவில் ஆன்சர் வருமானு எனக்கு சொல்லிடுங்களேன். ரைட், அப்படி ஒரு ரியல் நம்பர் கிடையாது. ஓகே, அப்படி ஒரு ரியல் நம்பர் கிடையாது. ரைட்டா? ஏன்னா ஒரு ரியல் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த ஆன்சர் கண்டிப்பாக > = 0 தான் இருக்கும். நான் நெகட்டிவ்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்மில். ஓகே, நீங்கள் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் அது பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன்னா 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும். 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஓகே, ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது நெகட்டிவாக இருக்காது, அப்படி சொல்லிப்போம். கிளியர்? ரைட், சரி. அப்போ பாருங்கள், இதனால தான் மனுஷன் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, x² + 1 = 0ங்கிற ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனே கிடையாது. இந்த சேம் வே நம்ம அதுக்கு மேலே அடிக்கிட்டே போகலாம். x² + 4 கிடையாது.
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். இதே பேட்டர்னில் நீங்கள் நிறைய மேக் பண்ணலாம் இல்லையா? ரைட். அதே மாதிரி நான் கொஞ்சம் புதுசாக சொல்லணும்னா x² + x + 1 = 0. இந்த ஈக்குவேஷனுக்கும் ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் கிடையாது. ஓகே, ஒரு பர்டிகுலர் x வேல்யூ சாட்டிஸ்ஃபைங் திஸ் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகே ரைட். அப்போ இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ரைட். அப்போது இவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார் புக்கில் x² + 1 = 0 சொல்யூஷன் இல்லைன்னு. இவருக்கு வேறு கொஞ்சம் பெரிய ஆள் வேறு, மேத்தமெட்டிஷியன் வேறு, அது கூடயே சேர்த்து இன்னும் பலதும் கூட. ஓகே, இன்னும் நிறைய ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ்டான ஆள், பெரிய ஆள். ஓகே ரைட். ஹீ வாஸ் ஆல்சோ எ ஃபிலோசஃபர். ரைட். ஓகே, அப்போ கொஞ்சம் பெரிய ஆள் தான். ரைட், கொஞ்சம் நிறையவே. ரைட். அப்போ கண்டிப்பாக அவர் ஒரு புக் எழுதுறாரு, அதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா அது மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற ஆளுங்களுக்கு, ஃபெல்லோ மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கு கண்டிப்பாக ரீச் ஆயிடும் இல்லையா? புக்கை படிச்சிருவாங்கள்ல ஃபெல்லோ மேத்தமெட்டிஷியன்ஸ். அப்போ அப்படி புக்ஸை படிக்கிறாங்க மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகே, அப்படி நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் இவரோட புக்கை படிக்கிறாங்க. ரைட். படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு தாட் வருது, அப்போ இந்த இக்குவேஷன்ஸ்க்குலாம் சொல்யூஷன் இல்லையா நம்ம ரியல் நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே? கரெக்டு தானே? நம்ம ரியல் நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே இந்த இக்குவேஷனுக்குலாம் சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு ஒரு தாட் வருது அவங்களுக்குலாம். அப்போ டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அவங்களுக்குன்னா, அப்போ நம்மளோட ரியல் நம்பர் சிஸ்டம் சின்னதாக இருக்கும். இஸ் அவர் ரியல் நம்பர் சிஸ்டம் a little small? நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம் சின்னதாக இருக்கும், அதில் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். சின்னதாக இருக்கும் இந்த சென்ஸ் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. இந்த புக்கை படித்த மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கு என்ன தாட் வருதுன்னா, நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம் குட்டியாக இருக்கும், அதில் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்க்குலாம் சொல்யூஷன் வர மாட்டேங்குது. ரைட். அதனால இப்படி ஒரு தாட் வருது, நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த நம்பர் சிஸ்டம் நம்மளுக்கு பத்தாது. ரைட். ரியல் நம்பர் சிஸ்டம் நம்மளுக்கு பத்தாது. ரீசன், ஏன்னா சிஸ்டம் சின்னதாக இருக்குது இல்லையா? ஏன் சின்னதாக இருக்குது? இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் சொல்யூஷன் வர மாதிரி, அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு நம்பரை கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஓகே, ஒரு நம்பரை கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ரியல் நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே. ஸோ தட் அவங்களுக்கு என்ன தாட் வருது, இப்போ நம்ம சிஸ்டம் சின்னதாக இருக்குது, நம்ம நம்பர் சிஸ்டம் சின்னதாக இருக்குது, நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம் சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம நம்பர் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரைட். எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இன் த சென்ஸ் கொஞ்சம் பெருசாகணும். ரைட். இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் அங்கே ஆட் ஆகணும். ரைட். அப்படின்னு உருவாக்குனது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ரைட். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ரைட். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. பட் ஹவு வாஸ் தீஸ் நம்பர்ஸ் டெவலப்ட்? ரைட். ஓகே, எப்படி டெவலப் ஆச்சு, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு, அதுக்கான ரீசன் என்ன? இந்த மாதிரி இக்குவேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலையே. ரைட். இந்த மாதிரி இக்குவேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை, x² + 1 = 0 இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. அப்போ வி நீட் சம்திங். ரைட். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டெவலப் ஆச்சு. கிளியர்? ரைட். இன்னொரு இதை வேறு மாதிரி எப்படி சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், x² + 1 = 0 கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன வரும்னா, x² = -1 வரும். இதை கொஞ்சம் ஃபர்தராக கொண்டு போனீங்கன்னா இதுவே உங்களுக்கு இங்கே ராங் தான். ரைட். இதுவே மீனிங்லெஸ் ஒன் தான். x² = -1ங்கிறது ஃபார் அ ரியல் வேல்யூ இட்ஸ் இம்பாசிபிள். இதை கொஞ்சம் ஃபர்தராக நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன வரும், இந்த ஸ்கொயர் அந்தவுக்கு போகும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் அந்தவுக்கு போனால் ரூட் ஆகும் இல்லையா? ஸோ அதை நம்ம +or - -1 எழுதுவோம். கிளியர்? +or - -1 எழுதுவோம். ரைட். அல்டிமேட்டாக என்ன வருதுன்னா, ஆன்சர் +or - -1 வந்துடும். இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம சொல்லிடலாம் எப்போ, இந்த -1க்கு ரூட் எடுக்க முடிஞ்சா. கரெக்டாக? -1க்கு ரூட் எடுக்க முடிஞ்சுட்டா நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை நம்மளால் சொல்லிட முடியும். ரைட். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை டெவலப் பண்ணுறது மூலமாக நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு கூட ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஓகே, நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு கூட ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். அப்போ இந்த இக்குவேஷன்ஸ்க்குலாம் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட். ரியலாக இல்லை, ரியல் சொல்யூஷனாக இல்லை, காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷனாக, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொல்யூஷனாக வருதுக்கு. ரைட். எப்படி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக கொண்டு போகிறேன். ரைட். ஸோ ஸ்டோரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். 1748 இன்னொரு மேத்தமெட்டிஷியன் வரார். ஓகே, his name is Leonard Euler. ரைட். Leonard Euler. ஓகே. ஸோ இவர் சரி, ஓகே, நம்பரை டெவலப் பண்ணீங்க. ஓகே,
எல்லாம் பண்ணீங்க, நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன் நீங்கள் டெவலப் பண்ணது அப்படிங்கிற பேரில். இவர் என்ன வேலை, நம்பர்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஓகே, ஆயிலர் வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பர் டெவலப்ட். ஓகே, இவர் என்ன ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாருங்கிறது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரைட், பிஃபோர் தட் இஸ் சிம்பிள் ஸ்டோரி. ரைட், ஓகே, கிளியர். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ரைட், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சு. இதை கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -1 வந்துச்சு. ஓகே, இங்கே தானே அவங்களுக்கும் வந்து நின்றுச்சு. ஓகே, அவங்களுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -1 தான் வந்து நின்றுச்சு. இதை வச்சே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே, இந்த விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொன்னேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன் சொல்யூஷன் இல்லாமல் கிடக்கு அப்படிங்கிறக்க எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். ரைட், பட் மகாவீரா டிஸ்கஸ் பண்ணது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை பற்றி தான் அவர் ப்ரைமரிலி டிஸ்கஸ் பண்ணார். ஓகே, அப்போ இந்த இக்குவேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரூட் ஆஃப் -1க்கு வராங்க. அப்போ -1க்கு ரூட் எடுக்க முடியுமான்னு யோசிக்கும் போது தான் அப்போ ரியல் நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே இது வாய்ப்பே இல்லை, நம்ம புதுசாக ஒரு நம்பரை டெவலப் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு பண்ணி டெவலப் பண்ணிட்டாங்க. எங்கேருந்து டெவலப் பண்ணாங்க, ரூட் ஆஃப் -1ல இருந்து தான். ரைட், சரி, அப்போ இவர் என்ன பண்ணார், ஆய்லர் வந்து என்ன பண்ணார், திஸ் இஸ் நாட் யூலர், திஸ் இஸ் ஆய்லர். ரைட், ஆய்லர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரூட் ஆஃப் -1, இவருக்கு முன்னாடி இருந்த மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் ரூட் ஆஃப் -1 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா வந்து ரூட் ஆஃப் -1 தானே, ரூட் ஆஃப் -1 இது ரியல் கிடையாது, கண்டிப்பாக இது ரியல் கிடையாது. ஏன் ரியல் இல்லை, ஏன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வந்து தொலைச்சிருக்கேன். ரைட், ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர்லாம் வர முடியாது இல்லையா, அப்போ கண்டிப்பாக இது ரியல் கிடையாது. ஓகே, அப்போ இது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே ரைட், இந்த ரூட் ஆஃப் -1க்கு ஒரு சிம்பிள், ஓகே, ஒரு சிம்பிள் கொடுக்குறாரு. இந்த ரூட் ஆஃப் -1 எப்படி அவர் டினோட் பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் டினோட் பண்ணுறாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிம்பிள். இந்த சிம்பிளை ஆக்சுவலாக நம்ம என்னென்னு ரீட் பண்ணோம்னா அயோட்டா. ஓகே, அயோட்டா. இது ஆக்சுவலாக தி நைன்த் லெட்டர் ஆஃப் க்ரீக் ஆல்ஃபபெட். ஓகே, நம்மளுக்கு எப்படி இங்கிலீஷில் ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா, ABCD, ரைட், அண்ட் ஸோ ஆன். ரைட், அந்த மாதிரி க்ரீக்லேயும், ஓகே, க்ரீக் லாங்குவேஜ்லேயும் ஆல்ஃபபெட் இருக்குது அவங்களுக்கு, ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, அண்ட் ஸோ ஆன். ரைட், ஓகே, இந்த மாதிரி ஆல்ஃபபெட் இருக்குது அவங்களுக்கு. அதில் 9th லெட்டர் தான் இந்த அயோட்டா. ஓகே, அதில் 9th லெட்டர் தான் இந்த அயோட்டா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஐ மாதிரியே இருக்கும் இந்த சிம்பிள். ரைட், இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்னா, நம்ம இங்கிலீஷில் ஐ சொல்கிறோம்ல, இந்த ஐ வாஸ் derived from this iota. ஓகே, இந்த க்ரீக் லாங்குவேஜில் இருக்கிற அயோட்டாவில் இருந்து தான் இந்த ஐ சிம்பிள், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற ஐ சிம்பிள் டிரைவ் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். ஸோ ஐ மாதிரியே இருக்கு இல்லையா இந்த சிம்பிள், ரூட் ஆஃப் -1க்கு ஆயிலர் வந்து இந்த சிம்பிள் அயோட்டான்னு கொடுத்துட்டார். ஓகே, ஐ மாதிரியே இருக்குல்ல, அதனால காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அயோட்டாவை பீப்புள் யூஸ் பண்ண இதை மாற்றி இப்படியே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ மாதிரியே. நீங்களே அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் டீச்சர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்திருந்தா அவங்களே, எல்லா டீச்சரும் இல்லை, சில டீச்சர்ஸ் அழகாக இதே மாதிரி எழுதுவாங்க, சில டீச்சர் பார்த்தீங்கன்னா இப்படி சாதாரண ஐ மாதிரியே போட்டுட்டு வருவாங்க இந்த அயோட்டா வர இடத்துல எல்லாம். ஓகே, ஸோ அது என்ன ரீசன்னா, ஐ மாதிரியே இருக்கிறதுனால புழக்கத்தில் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அயோட்டாவை ஐ மாதிரியே டினோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அயோட்டாவை ஐ மாதிரியே டினோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியர், ரைட். அப்போ நீங்களும் டினோட் பண்ணும்போது அயோட்டாவை ஐ மாதிரியே டினோட் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகே, தெர் இஸ் நோ மிஸ்டேக். கிளியர். சரி, ஏன் இந்த அயோட்டாவை இவர் சூஸ் பண்ணார், ஏன் அயோட்டாவை சூஸ் பண்ணார் அப்படின்னா, நான் சொன்னேன் திஸ் இஸ் நாட் ரியல்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இது என்னது, திஸ் இஸ் இமேஜினரியஸ். ஓகே, இமேஜினரியஸ்னால் கற்பனைக்குட்பட்டது. ஓகே, இமேஜினரியஸ்னால் என்ன, கற்பனைக்குட்பட்டதுன்னா யோசிச்சு தான் பார்க்க முடியுமே தவிர விஷுவலைஸ்லாம் பண்ண முடியாது. ஓகே, யோசிச்சு தான் பார்க்க முடியும், ஏன்னா ரூட்டுக்குள்ளே -1ங்கிறது இட் கேன் பி தாட் ஆஃப். ஓகே, யோசிச்சு பார்க்கலாமே தவிர இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி இது என்ன, இதுக்குள்ளே ஃபர்தராக போயெல்லாம் நம்ம டீல் பண்ண முடியாது. கரெக்டு தானே, அது கெட்டிங் மீ ரைட். ரூட் ஆஃப் -1 நம்ம திங்க் பண்ணலாம், ஓகே தேர் இஸ் சம்திங் லைக் திஸ் அப்படின்னு வேணால் நம்ம யோசிச்சு பார்க்கலாமே தவிர இதுக்குள்ளே இனி ஃபர்தராக போயெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது சாத்தியம் இல்லை. ரைட், அப்போ இது ஒரு இமேஜினரியஸ் திங். ஓகே, இட்ஸ் அண்ட் இமேஜினரியஸ் திங் இல்லையா. அப்போ இமேஜினரி அப்படிங்கிறதுனால தான் அவர் என்ன சூஸ் பண்ணார்னா இந்த அயோட்டா, பிகாஸ் இந்த ஸ்டார்டிங்
லெட்டர் பாருங்கள், இமேஜினரியஸ் அப்படிங்கிற வேர்டில் இந்த லெட்டர் ஸ்டார்டிங் லெட்டர் என்னது நம்மளுக்கு ஐ இல்லையா, ஐ கரெக்டாக. ஸோ அதனால் ஐ மாதிரியே இருந்தனால அவர் அயோட்டான்னு வச்சுட்டார். ஓகே, ஐ மாதிரியே இருந்தனால அயோட்டான்னு வச்சுட்டார். இது காலப்போக்கில் அவங்க ஐ மாதிரி தானே இருக்குது, ஐனே நாங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ரைட், கிளியர். ஆக்சுவலி இட் இஸ் அயோட்டா. ஆயிலர் கொடுத்த சிம்பிள் அயோட்டா. ஓகே, ஆயிலர் இந்த ரூட் ஆஃப் மைனஸ் பண்ணால் அயோட்டான்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அப்போ இந்த இக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்னென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஏன்னா ரூட் ஆஃப் மைனஸ் பண்ணுங்கிறது ஐ இல்லையா, ரைட், தட் இஸ் அயோட்டா. சிம்பிளி நம்ம ஐனே சொல்லிக்கலாம், கவலை இல்லை, ரைட், கிளியர். ஓகே, அப்போ இப்படி தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டெவலப் ஆச்சு. ஓகே ரைட். ஸோ ஐங்கிறது என்னது, ஐங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஐங்கிறது ரியல் நம்பர் கிடையாது. ரியல் நம்பரில் இதுக்கு சொல்யூஷனே கிடையாது, ரைட். அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன்னா அது காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன், தட் இஸ் திஸ் ஐ. ஓகே, ஐங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரைட். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றின டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம், டீட்டெயில்ஸ்குள்ளே போல். ஓகே ரைட். அப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சு, ஓகே ஆரம்பிச்சுது, ரைட், என்னெல்லாம் ஆச்சு, ரைட். மேத்தமெட்டிஷியன்ஸ் எப்படியெல்லாம் புலம்புனாங்க, ஓகே, என்ன புலம்புனாங்க, நம்ம சிஸ்டம் சின்னதாக இருக்கும், நம்ம நம்பர் சிஸ்டம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு புலம்புனாங்க இல்லையா, ரைட். ஸோ அதனால தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டெவலப் ஆச்சு, ரைட். ஸோ அப்போ அவங்க டெவலப் பண்ணி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை இப்போ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இங்கே ஏரோ மார்க்ஸ் போட்டு காமிச்சோம் இல்லையா, இவங்கெல்லாம் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகே, இங்கே ஏரோ மார்க் போட்டு காமிச்சவங்க தான் மேத்தமெட்டிஷியன்ஸ், ரைட். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னே எழுதி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆயிலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன்டா ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னே எழுதிட்டுருக்கீங்க, ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பரை பார்க்குறது கன்றாவியாக இருக்குது. ஓகே, ஸோ தட் என்ன பண்ணிடலாம், அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துடலாம், அயோட்டான்னு சொல்லிடலாம், ரைட் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, கிளியர். ஸோ இது வரைக்கும் ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவோம், ரைட். ரைட், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்னாலே சீரியஸாக இருக்கணுமா, தட்ஸ் ஸோ. சரி பார்ப்போம். சி, இப்போ அயோட்டா தட் இஸ் ஐ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அப்போ ஐ மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரா, ஒரே ஒரு நம்பரை படிக்கிறதுக்கு தான் ஒரு சாப்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய இருக்குது. ரியல் நம்பர்ஸில் எப்படி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருக்குது, ரைட். அதே மாதிரி நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லையும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, சி எப்படி நம்பர்ஸ் டெவலப் ஆச்சு. ஓகே ரைட், பார்ப்போம். சி, நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது ஐ மட்டும்தான். ஓகே, ஐ மட்டும்தான். நான் ஐன்னு சொல்கிறேன்னா தட் இஸ் அயோட்டா. பழக்க வழக்கத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, ஸோ நம்மளும் மாறிடுவோம், ரைட். ஓகே ரைட். ஸோ பாருங்க ஐ. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஐ. ஓகே, இந்த ஐயோட காம்பினேஷனில் நீங்கள் என்ன எழுதுனீங்கனாலுமே அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். சி, இப்போ இந்த ஐயை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதுன்னு வச்சுக்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2i, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3a. இப்போ ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரூட் 3a. கிளியர். அப்போ இந்த ஐயோட காம்பினேஷனில் என்ன எழுதுனீங்கனாலும் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஐயோட காம்பினேஷனில் இப்போ ஐ கூட நான் ஐ ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். 2aங்கிறது என்னது, ஐ ப்ளஸ் ஐ இல்லையா. 3aங்கிறது 2i ப்ளஸ் ஐ. கிளியர், ரைட். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பேசணுன்னா சி, இங்கே வரங்க, இது கூட ஒரு ரியல் நம்பர் ஆட் பண்ணி சொல்கிறேன், 5 ப்ளஸ் 2i. ஓகே, இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இதுவும் டோட்டலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது 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 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சி, புரியுது இல்லையா, இதெல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கிளியர். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஐயோட காம்பினேஷனில் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். சி, 11 ப்ளஸ் 3i, 1 ப்ளஸ் 2i, 1 ப்ளஸ் ரூட் 2i. கிளியர். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே நம்மளுக்கு என்னது தான், இது எல்லாமே நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். கிளியர், ரைட். ஓகே, சி, இனி கொஞ்சம் ஃபர்தராக நம்ம டிஸ்கஷனை மூவ் பண்ணுறோம். ஓகே ரைட். அப்போ ஜென்ரலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது எப்படி இருக்கும், அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குன்னா, a ப்ளஸ் ஐபி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, a ப்ளஸ் ஐபிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே ரைட், பேசலாம், கவலைப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு யோசிக்க வேண்டாம், ரைட். சி, வெயிட் பண்ணுங்கள். a ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஜென்ரலாக நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி பேசணும்னா அது a ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, a ப்ளஸ் ஐபி. இங்கே ஏபி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவும் பியும் ரியல் நம்பர்ஸ். ஓகே,
ஏவும் பியும் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இது கம்ப்ளீட்டாக நம்ம பேசணும்னா அது நம்மளுக்கு என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஏ ப்ளஸ் ஐபிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம ஜென்ரலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜெட்டுங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸ்மால் ஜெட். ஓகே, ஜென்ரலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஸ்மால் ஜெட்டால் டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸ்மால் ஜெட்டால் டினோட் பண்ணுவோம். ஓகே, ஜெட், Z1, Z2 அந்த மாதிரிலாம் டினோட் பண்ணிகிட்டே போகலாம். Z1, Z2, Z0. ஓகே, இந்த மாதிரிலாம் டினோட் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ generally a complex number is denoted by Z. Okay, so அதை இங்கே நோட் பண்ணுவோம். See, generally a complex number is denoted by Z. Clear, right? Z அப்படியே Z0, Z1, Z2 and so on. ஓகே, நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க, ஃபங்க்ஷனை எஃப்ல டினோட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ரைட், போக போக F1, F2 அந்த மாதிரி டினோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ரைட், ஜென்ரலாக எஃப்ல தான் டினோட் பண்ணுவாங்க இல்லையா ஃபங்க்ஷனை. ஸோ அதனால் ரைட், GH எல்லாமும் யூஸ் பண்ணலாம், பட் ஜென்ரலி F1, F2 அதனால். ரைட், அதே மாதிரி தான் இங்கேயும் ஜென்ரலாக Z0, Z1, Z2 அந்த மாதிரி. ஓகே, அதுக்கு மேலே வேறு லெட்டர்ஸ் எங்கேயாவது வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணுறது இதுதான். ரைட்டா, சரி இருக்கட்டும். சி, இங்கே பாருங்கள், அப்போ ஜென்ரலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்? Z is equal to A plus IB அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, Z equal to A plus IBங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் சொல்லாமல் rectangular form of representation of a complex number. Okay, rectangular form of representation of the complex number. Okay, இது general representation இதுதான். இதை டெக்னிக்கலாக நம்ம பேசும்போது rectangular form of representation அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, rectangular form of representation of a complex number. ஓகே, அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களே நிறைய எழுதலாம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதலாம். சி, அப்போ Z is equal to நான் சொல்கிறேன், Z is equal to என்ன சொல்லலாம் 2 plus 3i. ரைட், Z is equal to Z1 வச்சுக்கலாமே, அதை யூஸ் பண்ணலாம்ல. ரைட், 1 plus root 2i. ரைட், நம்மளுக்கு இந்த A and B ஆர் ரியல், ஏவும் பியும் நம்மளுக்கு ரியல். ஓகே, ரைட். ஓகே, ஜென்ரலாக சொல்லும்போது ஏபி தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது, x plus iy அப்படி கூட சொல்லலாம். x plus iy சொன்னீங்கன்னா xy நம்மளுக்கு ரியல் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கிளியர்? ஓகே, ஓகே. சி, அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ சப்போஸ் நான் இப்படி சொல்கிறேன், Z2 is equal to 5 plus 0i சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5 plus 0i. ஓகே, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். பட் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். 5 plus 0i 0 into anything, 0 into anything, any number, 0 into any number 0 தானே. ஓகே, ஐங்கிறது ஒரு நம்பர் தானே, காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட், ஐங்கிறதும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதோட காம்பினேஷனில் வர்றது எல்லாமே நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர். அப்போ பாருங்கள், 5 plus 0i அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? 5 plus 0i சிம்பிளி 5 தானே, சிம்பிளி 5 தானே. ஆர் கெட்டிங் மீ? சிம்பிளி 5. ரைட், அப்போ பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு பேசிட்டு வரோம், அப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு ரியல் நம்பரும் வந்துருச்சு. பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பேசிட்டு வரும், பட் அதுக்குள்ளே நம்மளுக்கு ரியல் நம்பரும் வந்துருச்சு. ஓஹோ, அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே ரியல் நம்பர் வருமா? கண்டிப்பாக. என்னென்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் இனி டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். சி, இது உங்களுக்கு புரிஞ்சுலையா? ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் என்ன, ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும், Z டினோட் பண்ணுவோம், இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா Z2 5 plus 0i எடுக்கும்போது சிம்பிளி 5னு வந்துடுச்சு. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ளே ரியல் நம்பர்ஸும் உள்ள வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி, நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் சின்ன ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஓகே, என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த ரியல் நம்பர் சிஸ்டத்தில் தான் நம்ம கொஞ்சம் நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ரியல் நம்பர்ஸ் கூட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சில நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ரைட், இந்த ரியல் நம்பர்ஸ் கூட தான் நம்ம சில நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். சம் நம்பர்ஸ் அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இந்த ரியல் நம்பர்ஸ் கூட சில நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சு.
ஓகே ஆட் பண்ணி இந்த சென்ஸ் சேர்த்துருக்கோம், ஓகே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், அதை மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்துச்சு. ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சு. ஓகே, அப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, சி நல்லா கவனிக்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா ரியல் நம்பர்ஸ் இருந்துச்சு. ரியல் நம்பர்ஸில் என்னெல்லாம் வரும், ரியல் நம்பர்ஸில் என்னெல்லாம் வரும் யோசிச்சு பாருங்கள். ரியல் நம்பர்ஸில் என்னெல்லாம் வரும், ரியல் நம்பர்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் வரும், ஹோல் நம்பர்ஸ் வரும், இன்டீஜர்ஸ் வரும், வேறு என்ன வரும், ரேஷ்னல் நம்பர்ஸ் வரும். ஓகே, ரேஷ்னல் நம்பர்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் வரும். புரியுது இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் சாதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு சாக்லேட் பேக்கெட் கொடுத்து கவுண்ட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க, 1 2 3 and so on, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட்டு டபிள்யூ அப்படிங்கிறத இது கூட 0 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, 0, 1 2 3 and so on, ரைட்? நெக்ஸ்ட் ஜெட்டில் இது கூட நெகட்டிவ், இந்த 1 2 3க்கெல்லாம் நெகட்டிவ் சைன் போட்டு காப்பி பண்ணுங்கள், இன்டீஜர்ஸ் கிடச்சிடும். கரெக்டாக 0 1 2 3 இந்த சைடு நெகட்டிவ் சைன் போட்டு காப்பி பண்ணுங்கள், -1 -2 -3 and so on, ரைட்? போயிட்டே இருக்கும். ஓகே, க்யூங்கிறது p/q ஃபார்மெட்டில் இருக்கணும், q not equal to 0, ரைட்? ஒரு ஸோ q dash அப்படின்னு வரும்போது it cannot be expressed in p/q ஃபார்ம், ரைட்? p/q ஃபார்மில் நம்மளால் irrational நம்பர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, ஆஸ் அ ஃப்ராக்ஷனாக நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா பை, இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் யோசிக்கலாம், பைங்கிறது 22/7 தானே அப்படின்னு யோசிக்கலாம். பட் அது எக்ஸாக்ட்லி 22/7 கிடையாது, exactly 22/7 கிடையாது. That is approximately 22/7. Okay, that is approximately 22/7, right? Okay, புரியுது இல்லையா? பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ தான் 22/7ம் சரி, 3.14 அதுவும் சரி, அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். பைக்கு எக்ஸாக்ட் வேல்யூலாம் நம்மளால சொல்ல முடியாது, ரைட்? அது இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, ரைட்? சரி, அப்போ ரியல் நம்பர்ஸ் பற்றி உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியும், ரைட்? அப்போ ரியல் நம்பர்ஸோட செட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ரியல் நம்பர்ஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கேபிட்டல் ஆர். கிளியர்? கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க, ரைட்? சி, அப்போ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு சொன்னோன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் வரும், நேச்சுரல் நம்பர்ஸ் வரும். வேறு என்ன, ஹோல் நம்பருங்கும்போது 0 வந்துடும், ரைட்டா? 0 இன்க்ளூட் ஆகிடும். வேறு நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், 1 2 நெகட்டிவ் நம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்ஷன்ஸ் வரும், ஃப்ராக்ஷன்ஸுங்கும்போது 1/2 -3/4 இந்த மாதிரி வரும். வேறு பை, இது இரேஷனல் நம்பர்ஸும் போது பை இ இதெல்லாம் வரும். அப்போ ரியல் நம்பர்ஸ்குள்ளே நம்மளுக்கு இதெல்லாம் வரும், ரைட்? ஓகே, கிளியர்? அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரியல் நம்பர்ஸ்குள்ளே சில நம்பர்ஸை ஆட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? சில நம்பர்ஸ் என்ன, இமேஜினரி நம்பர்ஸ். ஓகே, அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இமேஜினரி நம்பர்ஸ். இமேஜினரி நம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இமேஜினரி நம்பர்ஸ். ஓகே, கிளியர்? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த ரியல் நம்பர்ஸ் கூட சில இமேஜினரி நம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ் இந்த சர்க்கிள்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. கிளியர், ரைட்? ஸோ இது கூட இமேஜினரி நம்பர்ஸ்னால் என்ன, ஐ, ரைட்? 2i 3i. ஓகே, வேறு என்ன நம்ம பார்த்தோம், 1 + 2i. ஓகே, 1 + 2i. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 3 + 2i, ரைட்? இந்த a + bi ஃபார்மெட்டில் இருக்க எல்லாமே வந்துடும். சிம்பிளி √2 + 2i, ரைட்? இந்த ஏபி ரியல் நம்பர்ஸ்னு சொன்னால் என்ன வேணாலும் இருக்கலாங்க. கிளியர், ரைட்? ஸோ பாருங்கள், இந்த ரியல் நம்பர்ஸ் கூட என்ன ஆட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் பாசிபிள் நம்மளுக்கு. ஓகே, இந்த ரியல் நம்பர்ஸ் கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, சாரி ஓகே, ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ் கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இமேஜினரி நம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இமேஜினரி நம்பர்ஸுங்கிறது இதுதான். ஓகே, இந்த இமேஜினரி நம்பர்ஸை இந்த ரியல் நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணும்போது, see these are imaginary numbers. கிளியர்? இந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம், இது இந்த க்ரீன் சர்க்கிள்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னது, ரியல் நம்பர்ஸ். ஓகே, இந்த க்ரீன் சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிறதுலாம் நம்மளுக்கு இமேஜினரி நம்பர்ஸ். ஓகே, அப்போ இந்த ரியல் நம்பர்ஸ் கூட இமேஜினரி நம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது, மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக கிடைக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸும் இருக்குது, இமேஜினரி நம்பர்ஸும் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்.
புரியுது இல்லையா? ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் ஆல் இமேஜினரி நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஆல் imaginary numbers are also complex numbers. Are you getting me? Clear? Okay, all real numbers are complex numbers. எப்படி all real numbers are complex number ஆகும்? see வாங்க பார்க்கலாம். see already நான் சொல்லிட்டேன், anyhow மறுபடியும் பாருங்க. see இப்போ 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படிங்கிறத ஜென்ரலாக zல டினோட் பண்ணுவோம், a + ib அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, இது சம்டைம்ஸ் மாற்றி இப்படியும் எழுதுவாங்க, a + bi அப்படின்னு எழுதலாம். ஓகே, b அந்த நம்பர் எழுதிட்டு அப்புறம் i எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகே, கெட்டிங் இட். சி a + biன்னு எழுதியிருக்கேன், ibன்னு எழுதியிருக்கேன் இல்லையா? இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதும்போது சம்டைம்ஸ் எழுதும்போது z is equal to a plus bi அப்படின்னு எழுதுவாங்க, தப்பு இல்லை. ஓகே, a plus ibன்னு எழுதினாலும் கரெக்ட், a plus biன்னு எழுதினாலும் கரெக்ட். ஓகே, ரைட். சி அப்போ இங்கே பாருங்க, 5 நான் என்ன சொன்னேன் நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில், ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதே மாதிரி ஆல் இமேஜினரி நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சி இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம 5 + 0iன்னு எழுதலாம்ல. இப்போ 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 5 + 0iன்னு எழுதலாம். இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா, a + ib. இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே நான் என்னென்னு சொன்னேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொன்னேன். அப்போது ஒரு ரியல் நம்பர் 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரைட்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, ரியல் நம்பர்ஸ் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸ் சேர்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்துடும். தட்ஸ் இட். கிளியர், ரைட்? இதில் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலிங்ஸ் இருக்குது, ஐ வில் பி டெல்லிங் யூ, ரைட்? சி அப்போ அதே மாதிரி பாருங்கள், ஒரு இமேஜினரி நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 + 2i அப்படின்னு எடுத்திங்கன்னா இது ஒரு இமேஜினரி நம்பர். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இது ஒரு இமேஜினரி நம்பர், a + bi ஃபார்மெட்டில் இருக்குது, அதனால இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். கிளியர்? ஏன் இதெல்லாம் இமேஜினரின்னு சொல்கிறோம்? இமேஜினரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, இமேஜினரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, தட் இஸ் அயோட்டா. அயோட்டாங்கிறது என்ன, √(-1) which has no meaning, hence it is imaginary. அயோட்டாக்கு எதாவது மீனிங் இருக்கா? இல்லை, ரைட்? √(-1) ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வர விஷயத்துக்கு மீனிங் கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் வரலாம், மீனிங் இல்லாத விஷயத்தை படித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டவுட் வந்தால், ஐ வில் பி டெல்லிங் யூ, மீனிங் இல்லை, மீனிங்லெஸ். ஓகே, மீனிங்லெஸ் அப்படின்னா that doesn't mean useless. ஓகே, மீனிங் இல்லை. ஓகே, அயோட்டாக்கு மீனிங் இல்லை அப்படிங்கிறதுக்கு அது யூஸ்லெஸ், அதுக்கு யூஸே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, எல்லா விஷயத்துலையும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போது நம்ம ரீசைக்ளிங் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து ரீசைக்கிள் பண்ணி எகெயின் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறோம், ரைட்? அப்போ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மீனிங்லெஸ் தான். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் பெருசாக எந்த ரோலும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. தே ஆர் மீனிங்லெஸ் ஃபார் அஸ், ரைட்? பட் அதை ரீசைக்கிள் பண்ணும்போது தே ஆர் பிகமிங் யூஸ்ஃபுல், யூனோ, ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் இந்த அயோட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் மே பி மீனிங்லெஸ். ஓகே, இதுக்கு மீனிங் இல்லாமல் இருக்கலாம், பட் இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, சொன்னால் நிறைய சொல்லலாம். ஓகே, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு 2வது பேராகிராஃப் ஐ திங்க். ஓகே, 2வது பேராகிராஃப் ரைட், ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுலேயே ஒரு 4-5 விஷயம் பற்றி சொல்லிட்டான். ஓகே, ரைட்? ஸோ அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய படிக்க போகிறீங்க இல்லையா, அட்டாமிக் ஃபிசிக்ஸ் எல்லாம் படிப்பீங்க, ரைட்? உள்ளே போகும்போது நெக்ஸ்ட்டு சிக்னல் ப்ராசஸிங், ரைட்? இந்த மாதிரி விஷயம் ஒருத்தர் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போவோம் இல்லையா, ரைட்? தட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி அங்கே உள்ள ஒரு சின்ன விஷயமாக தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, வாட் த ரோல் இட் பிளேஸ், ரைட்? அது ப்ளே பண்ணுற ரோல் என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உள்ளே வந்துடும். ஓகே, அப்படி ஒரு மேஜர் அப்ளிகேஷன் இருக்கிற ஒரு டாபிக் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லேயே பேசணுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை சிம்பிளிஃபை பண்ணுவோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ்லேயே இதோட அப்ளிகேஷன் பற்றி நான் பேசணுன்னா, இப்போது நீங்கள் sin of a minus b இந்த ஃபார்மில் படிச்சிருப்பீங்க இல்லையா, தட் இஸ் sin a cos b minus cos a sin b. படிக்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? sin of a minus b ஃபார்முலா காம்பவுண்ட் ஆங்கிள் ஐடென்டிட்டி, ரைட்? sin a cos b minus cos a sin b. ஓகே, ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஓகே, இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ரைட்? அதில் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறது.
ஓகே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறது. ஓகே ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு, சும்மா படிக்கல ரைட். மேபி it doesn't have any meaning. ஓகே இதுக்கு மீனிங் இல்லாமல் இருக்கலாம். ஓகே ரைட், இந்த ஐக்கு இந்த இமேஜினரி நம்பர்ஸ்க்கு மீனிங் இல்லாமல் இருக்கலாம், பட் தட் டசன்ட் மீன் தட் தே ஆர் யூஸ்லெஸ். ஓகே ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிளியர்? சரி ஓகே, விஷயம்லாம் இருக்கட்டும், நம்ம டாபிக் வரும். ஓகே இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான விஷயம் தான், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றுமே தெரியாமல் a + ib ரைட், அப்படியே கொண்டு போய் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஐயோட பவர்ஸ் எப்படி வேல்யூவேட் பண்ணுறது அப்படின்னு எனக்கும் நடத்த தெரியும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். கிளியர்? சி அப்போ இந்த மாதிரி எசன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கிளியர்? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 + 2i, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு a + bi ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இமேஜினரி நம்பரும் நம்மளுக்கு என்னது தான், காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ரைட். இப்போ ஐ எடுத்துக்கோங்க, சிம்பிளி ஐ எடுத்தால் இது இமேஜினரி நம்பர், பட் இதை நம்ம காம்ப்ளெக்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா 0 + iன்னு எழுதலாம்ல ரைட். இந்த ஏங்கிற இடத்துல நான் 0 போட்டுக்கலாம்ல, கரெக்டாக ரைட். அப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் ஆர் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதே மாதிரி ஆல் இமேஜினரி நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸும் இமேஜினரி நம்பர்ஸும் சேர்த்து தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கிளியர்? ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? திஸ் இஸ் தி கான்செப்ட் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன? ரியல் நம்பர்ஸ் கூட நம்ம சில நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ரியல் நம்பர்ஸ் கூட நம்ம சில நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ரியல் நம்பர்ஸ் கூட நம்ம புதுசாக சில நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம், அதுதான் நம்ம இமேஜினரி நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அந்த இமேஜினரி நம்பர்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே இமேஜினரி நம்பர்ஸில் கண்டிப்பாக ஐ வரும். இமேஜினரி நம்பர்ஸ்னால் ஏன்னா ஐ இன்வால்வ் ஆகிருக்கிற நம்பர்ஸ். ஓகே ஐ இன்வால்வ் ஆகிருக்க நம்பர்ஸ். ஓகே இது மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். ஐ வந்தால் தான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்லாம் கிடையாது ரைட். ரியல் நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் தான் ரைட். அதில் என்னென்னா ஐ பக்கத்தில் வர நம்பர் நம்மளுக்கு 0, 2 + 0i, 3 + 0i, 5 + 0i. கெட்டிங் ரைட்? இதுதான் விஷயம். ஓகே புரியுது இல்லையா? ஐ இன்வால்வ் ஆகி வந்தால் தான் அது இமேஜினரி நம்பர். ஓகே பட் ஐ வருதோ இல்லையோ அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். ஓகே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். கிளியர்? அப்போ இங்கே இன்னி கொஞ்சம் விஷயங்களை பெருசுப்படுத்திகிட்டே போகலாம் ரைட். ஓகே அதாவது இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிகிட்டே போகலாம். சி அப்போ எப்படி எல்லா நம்பர்ஸையும் ஒரு செட்டில் நம்ம சொல்லிடுவோம், அதே மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் ஒரு செட்டில் சொல்லலாம். அப்போ செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுங்கிறது நம்ம கேபிட்டல் சியில் டினோட் பண்ணுவோம். அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான் ரைட். எப்படி ஆர் டினோட் பண்ணுவோம், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்லேயே நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. கிளியர் ரைட்? ஸோ கேபிட்டல் சியில் நம்ம டினோட் பண்ணுவோம், அதை நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லுவோம். ஓகே செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கிளியர் ரைட்? சரி அப்போ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சி இங்கே பாருங்கள், நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹோல் நம்பர்ஸ் டெவலப் பண்ணோம் ரைட். ஹோல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் இன்டீஜர்ஸ் டெவலப் பண்ணோம். இன்டீஜர்ஸ்க்கு அப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ் டெவலப் பண்ணோம். ரேஷனல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக இதெல்லாம் சேர்த்து ரியல் நம்பர்ஸ்ன்ட்டோம். இப்போ புதுசாக என்ன படிச்சிருக்கோம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கிளியர்? அப்போ ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு ஹோல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கும். அதை நம்ம ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். ஓகே ப்ராப்பர் சப்செட். நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் set of whole numbers. Okay is a proper subset of z. Okay w is a proper subset of z. Z is a proper subset of q. Q is a proper subset of r. R is a proper subset of c. புரியுதுல? ஏன்னா எல்லா ரியல் நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்குள்ளே வந்துடும் இல்லையா? இப்போ தான் சொன்னேன் ரைட். ஓகே ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், கான்செப்ஷுவலாக படித்தாலே கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஓகே ஆனால் ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான் ரைட். அரைகுறையாக படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரைட், எப்போவாவது மறந்துடும். எந்த பாயிண்டில் மறக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மறந்துடும் ரைட். இதே இயர்லேயே கூட மறந்து போயிடும். ஸோ அரைகுறையாக படிக்காதீங்க, கொஞ்சமாவது டீட்டெயிலிங்ஸ் தெரிஞ்சு படிங்க. ஓகே நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தோணுதுன்னா தட்ஸ் ஓகே, தட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படி வேணால் படிங்க ரைட். பட் யூ நோ தட் யூ ஆர் ஹேவிங் கெப்பாசிட்டி. ஓகே உங்களால் முடியலன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஐ கேனாட் சே எனிதிங் ரைட். உங்களால் முடியல நீங்களே நினைக்கிறீங்க, வாட் கேன் ஐ சே அபவுட் இட் ரைட். முடியலன்னா நினச்சிங்கன்னா தட்ஸ் அப் டு யூ, தட்ஸ் த மேட்டர். கிளியர்? பட் இஃப் யூ ஆர் திங்கிங் தட் எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்குது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பில்டப் போட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும்னு நினைங்க. ஓகே ரைட். சி ஸோ ஓகே டாபிக் வரும்.
பாருங்க. அப்போ என்னன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் டெவலப் பண்ணும்போது நம்மள்ட்ட நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு பேக்கெட் ஆஃப் சாக்லேட்டை நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க, ரைட்? 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன், அவ்வளோதான் இருந்துச்சு நம்மள்ட்ட நம்பர்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஹோல் நம்பர்ஸ் டெவலப் ஆச்சு. எப்படி ஹோல் நம்பர்ஸ் டெவலப் ஆச்சு? சம்மன் வாஸ் திங்கிங் தட் இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா நம்ம அதை என்ன சொல்கிறது? ஒன்றுமே இல்லைன்னா இப்போ ஒரு சின்ன சப்ட்ராக்ஷனே பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, இப்போ 2 - 1 பண்ணாங்கன்னா 1 வந்துச்சு. 1 - 1 பண்ணி பார்க்குறாங்க, என்ன வரும்? 1 - 1, 1ல் இருக்கிற அந்த 1 போயிடுச்சு, என்ன வரும்? 0. someone thought it. Okay, someone thought about it. whole numbers develop ஆச்சு. ஓகே, இது கூட 0 இன்க்ளூட் ஆச்சு. ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ் கூட இதனால 0 இன்க்ளூட் ஆச்சு. ஆர் யூ கெட்டிங் மீ? ஓகே, யாரோ ஒருத்தர் யோசிச்சிருக்காங்க. ஓகே, someone has worked for it. ஓகே, யாரோ ஒருத்தருக்கு வந்த தாட்டு தான் இப்போ நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டாக வந்து நிற்கிது, டெக்னாலஜியாக வந்து நிற்கிது. ஓகே, சி நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் someone was thinking that ஏன் நம்ம பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுமா? பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுமா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஏன்னா 1 - 2 பண்ண முடியாதா? ஓகே, நம்மளுமே ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் மீனிங்லெஸ்ன்னு தான் நினச்சிட்டு வந்தோம். கரெக்டு தானே? ஓகே, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் ஆர் 5th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கும்போது யோசிச்சு பாருங்கள், அப்போல்லாம் நம்ம இன்டீஜர்ஸ் பற்றி இன்டீஜர்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க மாட்டோம் இல்லையா? ரைட்? மேபி இப்போ சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம். நான் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசல, நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஓகே, ரைட்? அப்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவன் என்ன நினச்சிருப்பான், இது இப்படி பாசிபிள்? வந்துட்டு போய் கேட்டு பார்த்தா, ஏன் இப்படி இதெல்லாம் எப்படி மைனஸ் பண்ண முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள் இல்லையா? ஒரு ஒன்றுலேருந்து எப்படி 2 கழிக்க முடியும்? ரைட்? ஸோ இப்போது அந்த மாதிரி தாட்ஸ் இருந்திருக்கும். பட் அதையும் ஒருத்தர் யோசிச்சிருக்காரு. யோசிச்சு என்ன டெவலப் பண்ணிட்டாங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ் உள்ள வந்துருச்சு. நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, 1 2 3 4 5 அண்ட் ஸோ ஆன். அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் யோசிச்சான், 0 இன்க்ளூட் ஆச்சு. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் யோசிக்கிறான், நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இன்க்ளூட் ஆகுது. ரைட்? அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், கடைக்கு போகிறோம். ரைட்? நிறைய விஷயம்லாம் பண்ணுறோம். ஓகே, தோசை சாப்பிட்றோம். ரைட்? வீட்டில் 2 பேர் இருக்கா, ஒரே ஒரு தோசை தான் இருக்குது, லாஸ்ட்டு தோசை. என்ன பண்ணுறாங்க? அந்த தோசையை பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ரைட்? பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒரு தோசையை ஹாஃப் 1/2 பிரிக்கிறாங்க. ஓகே, அப்படி 4 பேர் இருக்காங்களா, 1/4 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ரைட்? ஸோ அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் டெவலப் ஆகுது. அப்போ ஃப்ராக்ஷன்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகுது. ரைட்? ஃப்ராக்ஷன்ஸ் உள்ள வருது. அப்போ எப்படி என்ன டெவலப் பண்ணுறாங்க? ரேஷனல் நம்பர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இந்த ரேஷனல் நம்பர்ஸ் கூட இரேஷனல் நம்பர்ஸை சேர்த்துறாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் கூட இரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல்னு ஒன்று இருக்குன்னா இரேஷனல்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ரைட்? உங்களுக்கு இதெல்லாம் இரேஷனல் பற்றி கன்ஃபியூஷன் இருந்தால் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் πe இதெல்லாம் எடுத்துக்கோங்க. πe √2 √3 இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, இரேஷனல் நம்பர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டான விஷயம் தான். இரேஷனல் நம்பர்ஸ்லேயும் சில உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்குது. ரைட்டா? பட் எனிவே ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸையும் இரேஷனல் நம்பர்ஸையும் சேர்த்துனது தான் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு எல்லாமே வந்துடும், நேச்சுரல், ஹோல், இன்டீஜர்ஸ் எல்லாமே வந்துடும். கிளியர்? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனல் நம்பர்ஸ் கூட இரேஷனல் நம்பர்ஸ் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த ரியல் நம்பர்ஸ் கூட இமேஜினரி நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்துடும். கிளியர்? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்பர் எப்படி டெவலப் ஆகிருக்கு பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸில். நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது சும்மா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கவுண்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம மனுஷங்க எவ்வளோ வரைக்கும் டெவலப் ஆகி வந்திருக்கோன்னு பாருங்கள். எந்த லெவலுக்கு பாருங்கள். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் ஹோல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் இன்டீஜர்ஸ்க்கு அப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் இரேஷனல் நம்பர்ஸ், தென் ரியல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். என் அப்படியே டபிள்யூக்குள்ளே இருக்குது, டபிள்யூ அப்படியே ஜெட்குள்ளே இருக்குது, ஜெட் அப்படியே கியூக்குள்ளே இருக்குது, கியூ அப்படியே ஆர்க்குள்ளே இருக்குது, ஆர் அப்படியே நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. கிளியர்? ஆருங்கிறது என்னென்னா கியூ யூனியன் கியூ டேஷ். ஓகே, ரேஷனல் நம்பர்ஸையும் சேர்த்துனீங்கன்னா ஆர் கிடச்சிரும். சி அப்படிங்கிறது என்னென்னா ரியல் நம்பர்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு இன்க்ளூட் இமேஜினரி நம்பர்ஸ். ஓகே, இமேஜினரி நம்பர்ஸை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக சிம்பிள்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, இமேஜினரி நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் கூட இமேஜினரி நம்பர்ஸை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்போ செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு சி. ரைட்? அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரைட்? சி. ஓகே, ஸோ அப்போ இத்தனை விஷயம் பேசியிருக்கோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னன்னு இந்த நேரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஜென்ரலாக ரெக்டாங்குலர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். a + ib. இது என்னது? ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் representation
rectangular form of representation of a complex number. Okay, rectangular form of representation of a complex number. Clear? Done? Right. See இதில் A and B இது பார்க்குறீங்க இல்லையா, இதை கொஞ்சம் நம்ம ஸ்பெஷலாக பேசுவோம். இந்த ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரியல் பார்ட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் பார்ட் ஆஃப் Z, இதை வந்து RE ஆஃப் Z அப்படின்னு எழுதுவாங்க. ஓகே, RE ஆஃப் Zனா ரியல் பார்ட் ஆஃப் Z. ரியல் பார்ட் ஆஃப் Z என்னது A. ஓகே, ஏன்னா அது ரியல் பார்ட் தனியாக இருக்குது பாருங்க, ரைட், ரியல் பார்ட். இன்னொன்று இமேஜினரி பார்ட் ஆஃப் Z இருக்குது. இமேஜினரி பார்ட் ஆஃப் Zனா இந்த I கூட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குல்ல, ஒரு நம்பர், ரைட், அதுதான் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z. ஓகே, இங்கே பாருங்கள், சம்டைம்ஸ் டீச் பண்ணுறவங்களே தப்பு பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக்னா இதை சேர்த்து இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஐபின்னு அப்படியே ரவுண்ட் பண்ணி இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்கிற ஆளுங்க இருக்காங்க, ரைட். அப்படி சொல்லக்கூடாது, தட்ஸ் ராங். ஓகே, ஐபி இமேஜினரி பார்ட் இல்லை, ஐ கூட ஒன்று வந்திருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் வி கால் அஸ் இமேஜினரி பார்ட். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஐ கூட ஒன்று வந்திருக்குல்ல, ஸோ அதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட். ஓகே, ரியல் பார்ட்டுங்கிறது இங்கே முன்னாடி தனியாக இருக்கிறது, ஐ கூட வந்திருக்கிறது நம்மளுக்கு இமேஜினரி பார்ட். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டுங்கிறது என்னது, இமேஜினரி பார்ட்டுங்கிறது என்னது. கிளியர்? ரைட், ஓகே, டன். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளுங்க பாருங்கள். இப்போ நான் 2 + 3i அப்படின்னு எழுதுறேன். இதோட ரியல் பார்ட் என்ன? ரியல் பார்ட் 2, இமேஜினரி பார்ட்டு 3. ஐ கூட வந்திருக்கிறது, ஐயோட சேர்த்து 3iன்னு எழுதுனீங்கன்னா அப்படியே ஒரு கோழி முட்டை தான் வரும் எக்ஸாம் பேப்பரில், ரைட். ஓகே, கிளியர்? திஸ் இஸ் ராங், 3iன்னு வரக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் 3. ஓகே, ரியல் பார்ட்டுங்கிறது தனியாக இருக்கிறது, ஃபஸ்ட்டு தனியாக வருது. ஓகே, இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஐ கூட சேர்ந்துருக்குது. இங்கே பாருங்கள், சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இப்படி கொடுப்பான். அப்போ நீங்கள் அப்போவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. திஸ் ஆக்சுவலி 1 - i தானே, ரைட்டா? அப்போ இதை இப்படி மாற்றி எழுதாமே சிம்பிளாக சொல்லலாம், ஏன்னா கான்செப்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். என்ன கான்செப்ட்? ரியல் பார்ட்டுங்கிறது தனியாக வர நம்பரு. ஓகே, தட் இஸ் 1. இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஐ கூட வர நம்பரு. ஐ கூட இங்கே என்ன வந்திருக்கு? -1, ரைட்டா? மைனஸ்னால் அது -1 தானே, ரைட், கிளியர்? சரி, இங்கே பாருங்கள், இப்போ 5ன்னு எடுத்துட்டாங்க. இப்போ 5ஓட ரியல் பார்ட்டுங்கிறது, ஓகே, இப்போ Z இதெல்லாமே, இது Z1ன்னு வச்சுக்கோங்க, இது Z2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே Z1 Z2 இப்போ Z3 = 5ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் 5ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், ரைட், காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இதோட ரியல் பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரியல் பார்ட்டுங்கிறது தனியாக வர நம்பர், தட் இஸ் 5. ஓகே, இமேஜினரி பார்ட்டுன்னு கேட்டாங்கன்னா இமேஜினரி பார்ட்டு இங்கே 0, இதை 5 + 0iன்னு எழுதுனால, அப்போ இமேஜினரி பார்ட்டுங்கிறது நம்மளுக்கு என்னது? 0. சிம்பிள், கிளியர்? அப்போ ஒரு ரியல் நம்பருக்கு இமேஜினரி பார்ட்டு 0, ஒரு ரியல் நம்பருக்கு இமேஜினரி பார்ட்டு 0. ஓகே, வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ஃபார் அ ரியல் நம்பர் இமேஜினரி பார்ட்டு 0, ஒரு ரியல் நம்பருக்கு இமேஜினரி பார்ட்டு 0. கிளியர்? சரியா? அடுத்து பாருங்க, இப்போ Z4 = நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Z4 = நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஐன்னு, சிம்பிளி ஐன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரியல் பார்ட் என்ன? ரியல் பார்ட்டு 0. ஓகே, ஏன்னா இது என்னது? 0 + i தானே, ரைட்டா? தனியாக வர நம்பர் 0, ரைட்? ஐ கூட வர நம்பரு அதுதானே இமேஜினரி பார்ட்டு. இமேஜினரி பார்ட்டு 1. சிம்பிள், டன், ரைட், ஓகே, இருக்கட்டும். சரியா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் விஷயம் ரொம்ப முக்கியம், இப்போ நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியம், ரைட்? அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஓகே, அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z = a + ib நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படியெல்லாம் இருக்கலாம்னு பாருங்கள். சி, Z = a + ib நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z = a + ib நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா அது எப்படி, எந்தெந்த ஃபேஸஸ்லலாம் இருக்குது பாருங்கள். ஸோ எப்படியெல்லாம் இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்டுன்னு பேசணும் இல்லையா? இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸு, இந்த இமேஜினரி பார்ட்டு நம்மளுக்கு 0வாக இருக்கலாம், கரெக்டாக? இஃப் இமேஜினரி பார்ட் ஆஃப் த Z is 0, then Z is called இமேஜினரி பார்ட் 0னா Z is called real. நான் சொல்கிறது புரியுதா? இந்த இமேஜினரி பார்ட், இப்போ இந்த B 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதானே இமேஜினரி பார்ட்டு. B 0 ஆயிடுச்சுன்னா Z is equal to A, which is real. அதனால தான் ரியல் நம்பர்னு சொல்கிறோம். ரியல் நம்பருக்கு இமேஜினரி பார்ட்டு 0, B 0. சிம்பிள், are you getting it? நெக்ஸ்ட் பாருங்க, if real part is 0, if real part is 0ன்னு வச்சுக்கோங்க, real part is 0, then Z is called
z is called இங்கே பாருங்கள் ரியல் பார்ட் 0 ஆயிடுச்சு. ரியல் பார்ட் a 0 ஆயிடுச்சுன்னா ஐயோட சேர்ந்து ஒரு டேர்ம் வரும், அவ்வளோதானே. அதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா பியோர்லி ரியல்னு சொல்லணும். பியோர்லி ரியல், சாரி பியோர்லி இமேஜினரி, ஐ எம் ஸோ சாரி, பியோர்லி இமேஜினரி. ஏன்னா ரியல் பார்ட்டே கிடையாது, ஓகே, ஐ தான் என்ன இன்வால்வ் ஆகிடுது. அப்போ பியோர்லி இமேஜினரி, அப்படி கேட்டிங்க பியோர்லி இமேஜினரி, ஐ மட்டும்தான் வரும். நான் சொல்கிற புரியுது இல்லையா? இப்போ இதில் இமேஜினரி பார்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னவா மாறிடும்? ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு சிம்பிளி z இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இங்கே ஏவும் பியும் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஏவும் பியும் நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ். அப்போ சிம்பிளி ரியல் நம்பர் மட்டும்தான் வருது. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கம்ப்ளீட்டாக ரியல் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே ரியல் பார்ட் 0ன்னு வச்சுக்கோங்க, ரியல் பார்ட். இப்போ a 0, இந்த a 0 வரும்போது நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்? z இஸ் ஈக்குவல் டு IBன்னு இருக்கும். IBயோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இமேஜினரி மட்டும்தான், இமேஜினரியஸ் திங் மட்டும்தான் இருக்குங்க, ரைட்டா? அப்போ நம்ம இதை பியோர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை நம்ம பியோர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் imaginary part of z is equal to 0 and also real part of z is equal to 0, அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? z is equal to 0 plus 0i, that is 0. ஓகே, அப்படின்னா that is z is both real as well as and both real and imaginary. ஓகே, அப்போது இது ஒரு பெஸ்ட் ஒன் மார்க்காக ஃபார்ம் ஆகலாம் உங்களுக்கு, ரைட்? ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் விச் இஸ் போத் ரியல் அண்ட் இமேஜினரினா தட் இஸ் 0. ஓகே, ஒரு ஒன் மார்க்காக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் விச் இஸ் போத் ரியல் அண்ட் இமேஜினரி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. answer is நேருக்கு நீங்களே சொல்லியிருக்கணுமே, ரைட்? answer is 0. ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம ரியல்னா என்னன்னு சொன்னோம், இமேஜினரி பார்ட் 0ன்னு சொன்னோம். ஓகே, பியோர்லி இமேஜினரினா சாரி, a complex number which is real and purely imaginary. ஓகே, பியோர்லி இமேஜினரி அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ரியல் பார்ட்டு 0ன்னு சொன்னோம். அப்போ இமேஜினரி பார்ட்டும் 0, ரியல் பார்ட்டும் 0 அப்படின்னா அது 0 தானே, ரைட்? 0 + 0i. ஓகே, ஏவும் 0, பியும் 0, ரியல் பார்ட்டும் 0, இமேஜினரி பார்ட்டும் 0. ஓகே, அது 0. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் z. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் விச் இஸ் ரியல் ஆஸ் வெல் அஸ் பியோர்லி இமேஜினரி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? தட் இஸ் 0, ரைட்? ஒரு பெஸ்ட் ஒன் மார்க்காக கேட்கலாம், ரைட்? ஓகே, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். இஃப் imaginary part of z is not equal to 0 and real part of z is also not equal to 0. okay, imaginary part 0 கிடையாது, real part 0 கிடையாது. அப்போ கண்டிப்பாக z is equal to a plus bi தான் வரும். இங்கேயும் ஒரு நம்பர் வரும், ஏங்கிற இடத்துலையும் ஒரு நம்பர் வரும், பிங்கிற இடத்துலையும் நம்பர் வரும். a b ரெண்டுமே நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0, கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி இருக்கிற நம்பர் தான் நம்ம கம்ப்ளீட்டாக இமேஜினரின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இமேஜினரி. இதுவும் நம்மளுக்கு இமேஜினரி தான், பட் இது பியோர்லி இமேஜினரி. ஏன்னா இமேஜினரி எஸ் பார்ட்டு மட்டும்தான் இருக்குங்க, ரைட்டா? இமேஜினரியஸ் பார்ட்டு மட்டும்தான் இருக்குது, கரெக்டாக? அந்த ஐ இன்வால்வ் ஆகிற பார்ட்டு மட்டும்தான் இருக்குது, அதுதான் நான் இமேஜினரியஸ் பார்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, ஐ இன்வால்வ் ஆகிற பார்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஓகே, பட் இங்கே ரியல் பார்ட்டும் இருக்குது, இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம அதை இமேஜினரின்னு சொல்கிறோம், ரைட்? அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படியெல்லாம் இருக்கலாம்னு பாருங்கள். அது ரியலாக இருக்கலாம், பியோர்லி இமேஜினரியாக இருக்கலாம், ரியல் ஆஸ் வெல் அஸ் பியோர்லி இமேஜினரியாக இருக்கலாம். அது 0 மட்டும்தான். ஓகே, இமேஜினரினா ரியல் பார்ட்டும் 0 கிடையாது, இமேஜினரி பார்ட்டும் 0 கிடையாது. ஓகே, அங்கே பர்டிகுலர் வேல்யூ நமக்கு வரும். ஓகே, அப்போ இஃப் இமேஜினரி பார்ட் ஆஃப் z is not equal to 0, ரியல் பார்ட் ஆஃப் z is also not equal to 0, then z is imaginary. z is called imaginary number. clear, ரைட்டா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. நம்ம மேக்ஸ் தான் படிக்கிறோமோ, தியரி படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் கான்செப்ட்ஸ். ஓகே, ரைட்? மேக்ஸ் எப்படி வந்துச்சு? சும்மா வந்துருச்சா? கேல்குலேஷன்ஸ்லாம் எப்படி வந்துச்சு? கேல்குலேஷனுக்கு ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? தியரிக்குள்ளே தான் வந்துச்சு. ஓகே, கிளியர்? ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேல்குலேஷன் மட்டும் இல்லை, தியரி ஆஸ் வெல் அஸ் கேல்குலேஷன் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ தான் மாஸ்டர் பண்ண முடியும் டாபிக்ஸை. இல்லை ஜஸ்ட்
ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, யாரோ கொடுக்குறாங்க ஒரு நல்ல ப்ராப்ளம், வெரி குட் ப்ராப்ளம், கான்செப்ஷுவல் ப்ராப்ளம், ஸ்டக் ஆயிடுவீங்க. ரைட்? ஓகே. ஸோ see that தியரி பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, கிளியர்? அப்போ பாருங்கள், ரியல்னா என்ன, பியூர்லி இமேஜினரி என்ன, ரைட்? போத் அப்படின்னா ஜீரோ மட்டும்தான். இமேஜினரி அப்படின்னா, இமேஜினரிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் imaginary parts are not equal to 0, real part not equal to 0. clear? done? okay. ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், ரியல் அப்படின்னா இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? ரியல்னா இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடாது. பியூர்லி இமேஜினரினா ரியல் பார்ட் இருக்கக்கூடாது. ஓகே, கரெக்டாக? ஜீரோங்கிறது நமக்கு ரியல் ஆஸ் வெல் அஸ் பியூர்லி இமேஜினரி. இமேஜினரினா நமக்கு ரெண்டுமே இருக்கணும். ஓகே, கிளியர்? பியூர்லி இமேஜினரினா தான் நம்மளுக்கு ரியல் இருக்கக்கூடாது. ஏன்னா பியூர். கிளியர்? டன்? ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்வாங்கிக்கோங்க. ரைட்? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, இது லாஸ்ட் கான்செப்ட். இதில் கொஞ்சம் ப்ராப்ளம், இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதோட லெக்ஷனை நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, தட்ஸ் இட். சி, ஸோ நான் உங்களுக்கு நிறைய கான்செப்ட் சொல்லிட்டேன். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். சிம்பிளாக ரீகால் பண்ணணுன்னா பாருங்கள். ஸோ மகாவீராலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு த மேத்தமெட்டிஷியன், த கிரேட் மேத்தமெட்டிஷியன் மகாவீரா, அங்கேருந்து ஆரம்பிச்சோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட டெவலப்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஐயோட இன்ட்ரொடக்ஷன், தட் இஸ் அயோட்டா. அதுக்கப்புறம் ஐயோட காம்பினேஷனில் என்ன ஃபார்ம் ஆனாலும் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஓகே, ஈவன் ரியல் நம்பரும் கூட. ஏன்னா ரியல் நம்பரும் ஐயோட காம்பினேஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஏன் ஐ அங்கே தெரிய மாட்டேங்குதுன்னா ஐ பக்கத்தில் இருக்கிற நம்பர் 0. ஏன்னா 0 × I 0 ஆயிடுது. கிளியர்? ரைட்? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பேசணும். ஓகே, கிளியர்? அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும், இதை A + IBன்னு சொல்லலாம், A + BIன்னு சொல்லலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது இங்கே தான் டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்டா? ரியல் நம்பர்ஸ் கூட நம்ம சில நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணுறோம். தோஸ் ஆர் கால்ட் இமேஜினரி நம்பர்ஸ். எதை நம்ம இமேஜினரி நம்பர்ஸ்னு சொல்கிறோம்? ஐ இன்வால்வ் ஆகி வர நம்பர்ஸ். ஓகே, ஐ இன்வால்வ் ஆகி வர நம்பர்ஸ். இதில் நம்ம ரெண்டு விதமாக பேசலாம். ஓகே, இதில் நம்ம ரெண்டு விதமாக பேசலாம். பியூர்லி இமேஜினரி, இன்னொன்று கம்ப்ளீட்லி இமேஜினரி. அதையும் நம்ம சிம்பிளாக இமேஜினரின்னு தான் சொல்லுவோம். ஓகே, பியூர்லி இமேஜினரினா ஐ வர டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இமேஜினரி அப்படின்னா ஐ வர டேர்மும் இருக்கும், ஐ இல்லாத டேர்மும் இருக்கும். ரியல் பார்ட்டும் இருக்கும், இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். கிளியர்? ரைட்? ஸோ தட்ஸ் வாட் வி டிஸ்கஸ்ட். ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன விஷயம், சீனை டினோட் பண்ணுவோம். அண்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எப்படி டெவலப் ஆச்சு, சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளியர்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பேசி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னா நான் என்னென்னு சொன்னேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எத்தனை கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, த லாஸ்ட் பார்ட். ஓகே, த லாஸ்ட் பார்ட் இதோட சேர்த்து உங்களோட ஒரு எக்ஸசைஸும் நம்ம முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, அதோட லெக்சர் எண்ட் ஆகுது. ஓகே, தென் வில் பி மீட்டிங் இன் தி நெக்ஸ்ட் லெக்சர். ஓகே, ரைட்? மீட் பண்ண முடியாது, எனிஹவ் ஏதோ இந்த வேல. ரைட்? சி, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு I is equal to √(-1) தெரிஞ்சு இல்லையா? I is equal to √(-1). ஓகே, I is equal to √(-1). ஓகே, அப்போ I⁴1 என்னன்னு கேட்டாங்கன்னா, I⁴1னா I. ஓகே, பிஃபோர் இட் I⁴0ன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? I⁴0 anything power 0 1 இல்லையா? anything power 0 1. ரைட்? A⁴0 அப்படிங்கிறது 1, பட் சின்ன கண்டிஷன், அது A வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, A வந்து 0வாக இருக்கக்கூடாது. anything power 0 0ன்னு சொல்கிறோம், பட் A 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, 0⁴0ன்னு யாராவது கேட்டாங்கன்னா தட் இஸ் அன்டிஃபைன்டுன்னு சொல்லுங்கள். அதை நம்ம இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பின்னாடி படிப்பீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, 0⁴0ங்கிறது அன்டிஃபைன்டு ஃபார்ம் தான். ரைட்? அதை நம்ம இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவோம். கிளியர்? ஓகே, A⁴0 anything power 0 1ன்னு சொல்லும்போது ஒரு சின்ன கவனம் இருக்கணும், இந்த A வந்து 0வாக இருக்கக்கூடாது. கிளியர்? ஓகே, டன். அப்போ I⁴0ங்கிறது நம்மளுக்கு 1. வெரி சிம்பிள். ஓகே, கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம், வெரி சிம்பிள். I⁴0 1. அப்போ I⁴1ங்கிறது நம்மளுக்கு I தான். ரைட்? anything power I the same number. ரைட்? அப்போ the same thing, anything power I the same thing. ரைட்? I² அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், I நம்மளுக்கு தெரியும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். I² = √(-1) the whole square. ரைட்? √2 ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும், தட் இஸ் -1. சிம்பிள். ரைட்? அடுத்து பாருங்கள் I³ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா I² × Iன்னு எழுதிக்கலாம்ல. அது கேட்டிங்க, I² × Iன்னு எழுதிக்கலாம்ல. I² வேல்யூ என்ன? -1. ஓகே, -1 × I போது நமக்கு -I வந்துடும்ல. அப்போ I³ வேல்யூ -I. ரைட்? I⁴ வேணும்னா I⁴ உங்களுக்கு I² தெரியும்ல, I² தெரியல, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். I² the whole square. I² the whole square அப்படிங்கிறது என்னது? யூ நோ தட் A⁴m the whole power n அப்படிங்கிறது என்னது?
a power mn. Okay, power to the power என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 2 2 4. அப்போ I ஸ்கொயர் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா I power 4 equal to மைனஸ் பண்ண ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் பண்ண. டன். கிளியர் ரைட்டா? ஓகே ரைட். ஸோ அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போது இங்கே நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், I power 0, I power 1, I square, I cube, I power 4. இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம். ஓகே, அடிக்கடி நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் இதை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சி I power 0 அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு 1. ஓகே, I power 1ங்கிறது I ஸ்கொயருங்கிறது -1. ஓகே, I க்யூபுங்கிறது -I, I power 4ங்கிறது என்னது 1. கிளியர் ரைட்? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா I இந்த 4 வேல்யூஸ் தவிர வேறு எந்த வேல்யூஸும் எடுக்க முடியாது. ஓகே, ஐக்கு இந்த 4 வேல்யூஸ் தவிர வேறு எந்த வேல்யூஸும் வர முடியாது. ஓகே ரைட்? ஐ மீன் ஐயோட பவருக்கு. ஓகே, I பவர் சம் என்னன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. n என்ன வேணால் நீங்கள் போடுங்க, ஒரு 4 வேல்யூஸ் தான். இந்த 4 வேல்யூஸ் தான். என்னென்ன வேல்யூஸ், I -1 -I +1. இந்த 4 வேல்யூஸ் தவிர வேறு எந்த வேல்யூஸும் வராது I பவர் சம் n போட்டிங்கன்னா. ரைட்? இந்த n என்ன வேணால் நீங்கள் போடலாம். ஓகே, இந்த n நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் நெகட்டிவ் நம்பர் கொடுத்து பார்க்கலாமா? I power -1. I power -1ங்கிறது என்னது, 1/i. கரெக்டு தானே? ஏன்னா a power -1 அப்படிங்கிறது 1/a. கிளியர் ரைட்? அதே மாதிரி a power -n ஜென்ரலாக பேசணும்னா a power நெகட்டிவ் பவர் வருதுன்னா அதை நீங்கள் பாசிட்டிவில் மாற்றணும்னா டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுங்க. கிளியர் ரைட்? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 1/a. எப்போவுமே டினாமினேட்டரில் நீங்கள் ஐயை பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரி டினாமினேட்டரி ஐயால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, எப்போ டினாமினேட்டரில் ஐயை நீங்கள் பார்த்தாலுமே நியூமரேட்டரி டினாமினேட்டரி நீங்கள் என்ன பண்ணணும், ஐயால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே, இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, இதில் என்ன பெனிஃபிட்னா 1 × ஐங்கிறது நம்மளுக்கு சிம்பிளி ஐ. ஓகே, I × ஐங்கிறது I ஸ்கொயர். ரைட்டா? ஐ அப்படியே இருக்கட்டும். இந்த I ஸ்கொயரோட -1 -1ங்கிறது -1 மேலே வரும்போது இங்கே மைனஸ் வந்துடும், மைனஸ் சைன் வந்துடும் இல்லையா? அப்போ -i. அப்போ I பவர் -1ஓட வேல்யூ -i. ஓகே, பெட்டர் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா I பவர் -1ங்கிறது 1/i தானே, இதோட வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1/iயோட வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு டைமை இவாலுவேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகே ரைட்டா? 1/iயோட வேல்யூ என்னது, சாரி மாற்றிட்டுனா -i. ஓகே, 1/iயோட வேல்யூ நம்மளுக்கு -i. ஓகே, இதோட சேர்த்து நீங்கள் இந்த வேல்யூவே ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஓகே, I பவர் -1 வெரி சிம்பிள். 1/i டினாமினேட்டரில் ஐ பார்த்தாலே நம்ம ஐயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம். அதை தான் ஐயால் நியூமரேட்டரி டினாமினேட்டரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ I/i ஸ்கொயர் தட் இஸ் -i. வெரி சிம்பிள் ரைட்? அதே மாதிரி I பவர் -2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். I பவர் -2ங்கிறது என்னது, 1/i ஸ்கொயர். ரைட்டா? இது ரொம்ப சிம்பிள். 1/i ஸ்கொயரோட வேல்யூ என்ன, I ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட்லாம் பண்ண வேண்டாம். வேல்யூ தெரியல, 1/i ஸ்கொயருங்கிறது 1/-1 தட் இஸ் சிம்பிளி -1. I பவர் -3 வேணுமா, சி வெரி சிம்பிள். 1/i கியூப். I கியூபோட வேல்யூ என்ன, I கியூபோட வேல்யூ -i ஃபிக்ஸ் ஆகணும். ரைட்? -iலே அப்போ 1/i தானே அது சிம்பிளி. கரெக்ட், -1/i. ஏன்னா இங்கே -i போடுவீங்க, அந்த மைனஸ் மேலே வந்துடும். -1/i. 1/iயோட வேல்யூ இப்போ தான் எவாலுவேட் பண்ணணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? 1/iயோட வேல்யூ -i. அப்போ -i +i. ரைட்? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், இந்த ப்ராக்கெட்டட் டேர்ம். ரைட்? ஐ மீன் இந்த மேகமூட்டம் போட்டிருக்கு இல்லையா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 5 விஷயம். கிளியர் ரைட்? அடுத்து பாருங்கள், I பவர் என்ன சொல்லலாம், I பவர் -4. I பவர் -4 அப்படிங்கிறது என்னென்னா 1/i பவர் 4. 1/i பவர் 4. 1/i பவர் 4னா I பவர் 4. ரைட்? I பவர் 4னா 1. அப்போ 1/1ங்கிறது சிம்பிளி 1. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஈஸியாக எவாலுவேட் பண்ணிக்கலாம். ரைட்? இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. I பவர் 1ங்கிறது I ஸ்கொயருங்கிறது -1, I கியூப்னா -i, I பவர் 4னா 1, 1/iனாலும் நம்மளுக்கு -i. கிளியர்? டன்? ரைட்? ஆல் ரைட். சி, இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஐயோட பவர் ரொம்ப அதிகமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோட பவர் ரொம்ப பெருசாக வருது. இப்போ பாருங்கள், சப்போஸ் இப்படி வருது, ஐயோட பவர் நம்மளுக்கு 25ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது,
இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த 25 இருக்கு இல்லையா, இதை 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏதாவது ஹையஸ்ட் பவர் வருதா ஐக்கு வந்துச்சுன்னா அந்த ஹையஸ்ட் பவரை 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வருங்க, 4 6 24 ரிமைண்டர் 1. அப்போ I power 25ங்கிறது சிம்பிளி I power 1. ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் பவரில். வெரி சிம்பிள், ரைட்? இதோட லாஜிக் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பிஃபோர் தட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. I power 25ங்கிறது I power 1, ரைட்டா? எப்படி ரிமைண்டர் 25 ஹையஸ்ட் பவர் வந்துச்சுன்னா அதை 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள், ரிமைண்டர் 1. கிளியர்? அப்போ I power 1. ஸோ த ஆன்சர் இஸ் I. கிளியர், ரைட்? ஸோ அதே மாதிரி பாருங்கள், சப்போஸ் I பவர் கொஞ்சம் பெரிய நம்பர் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதே எடுத்தோன்னா 1729, ரைட்? I பவர் 1729. இது பெரிய பவர், ரொம்ப பெரிய பவர். ஸோ இதை நீங்கள் 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரொம்ப எப்படி எவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 4s are 16 வரும் இல்லையா? ரிமைண்டர் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 கீழே இருக்கு வைங்க. அப்போ என்ன ஆகும்? 4 3s are 12. கரெக்டாக? அடுத்து 9 கீழே இருக்கு வைங்க. இங்கே என்ன ஆகும்? 4 2s are 8. ரிமைண்டர் 1. I power 1729ங்கிறது ரொம்ப சிம்பிளி I power 1 ஆமாம். சி, ரிமைண்டர் என்ன வருது அதை பவரில் வரும். லாஜிக் என்னென்னா சி, I power 25ங்கிறது என்னதுன்னா, இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க என்ன, சாரி டிவைட் பண்ணீங்க இல்லையா, ரைட்? இங்கே 25 நம்ம எப்படி சொல்லலாம்? 4 into 6 plus 1ன்னு சொல்லலாம் இல்லையா? Are you getting me? 4 into 6 plus 1ன்னு சொல்லலாம் இந்த 25. புரியுதா? இந்த 25 நம்ம 4 into 6 plus 1ன்னு சொல்லலாமா கூடாது? சொல்லலாம், ரைட்? ஏன்னா 4 6 are 24, 24 plus 1, ரைட்டா? இதை பாருங்கள், 1729 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம 4 into 432 plus 1, அதாவது எப்போ டிவைட் பண்ணிங்கனாலும் இங்கே மேலே இருக்கிற 2 நம்பர் ப்ளஸ் ரிமைண்டர் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த எதை டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், 1729ங்கிறது மேலே இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ரிமைண்டர் நீங்கள் சொல்லலாம். கிளியர், ரைட்டா? இதை தான் நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ சிலபஸில் படிச்சிருந்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. ஓகே, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே கொண்டு வரல, பட் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஓகே, சி, புரியுது இல்லையா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த 25 நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த 25 நம்ம இந்த 25 4 into 6 plus 1ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ ஃபர்தராக இதை நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சி, உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டி? a power m plus n, a power m plus n அப்படிங்கிறது என்னது? ஆர் இப்படி சொல்லணும்னா a power m into a power n. ஓகே, பவர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ரைட்டா? இதை கொஞ்சம் ரிவர்ஸாக யூஸ் பண்ணலாமா? இதை பிரித்து எழுதலாம்ல நம்ம. I power 4 into 6 into I power 1ன்னு எழுதலாம்ல. Are you getting me? கரெக்டாக? I power 4 into 6 into I power 1ன்னு எழுதலாம்ல, கரெக்டாக? ஏன்னா ப்ளஸில் இருக்கும்போது பிரித்து எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகே, இதை நான் திருப்பி எழுதுனேன்னா உங்களுக்கு புரியும். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? a power m plus n நீங்கள் எப்படி எழுதலாம்? a power m into a power n எழுதலாம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு பாருங்கள், a power mn அப்படிங்கிறது என்னது? a power m the whole power n. கரெக்டாக? ஓகே, பவர் டு தி பவர் என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதை தான் நான் இங்கே திருப்பி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. தெரியாட்டி இப்போ அதை படிச்சுக்கோங்க. ஓகே, சி, அப்போது இந்த இடத்துல பாருங்கள், I power 4 into 6ன்னு வருது. உங்களுக்கு I power 4ஓட வேல்யூ தெரியும்ல. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? I power 4 the whole power 6ன்னு எழுதுறேன். இதை I power 4 the whole power 6, a power m the whole power n. ஓகே, into I. ஓகே, I power 4ஓட வேல்யூ என்ன? சிம்பிளி 1. கரெக்டாக? அதுக்கு தான் வேல்யூஸ் படி சொன்னேன். 1 power 6ங்கிறது 1 தான். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? I. 1 into I தானே. அதை தான் நான் இப்படி சொன்னேன். இப்படி சொன்னேன். புரியுது இல்லையா? ஸோ இதுதான் கான்செப்ட். இங்கே இந்த 4 கூட வர பவர் என்ன ஆகும்னா, இதை நம்ம ஹோல் பவர்னு எழுதிடலாம். I power 4 தி ஹோல் பவர் அப்படின்னு எழுதிட முடியும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிரும். அப்போ இந்த ரிமைண்டரில் வர பவர் தான் நம்மளுக்கு இங்கே ரிமைண்ட் ஆகும். ஆர் கெட்டிங் மீ? ரைட்? சேம் திங் பாருங்கள், கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நான் டைரெக்டாக ட்ரிக்கு சொல்லி தரேன் அப்படின்லாம் மூவ் பண்ணல. கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சு ட்ரிக் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ரைட்? ஸோ தட்ஸ் தி பெட்டர் திங். இங்கே பாருங்கள், இப்போ I power 1729 இருந்துச்சு இல்லையா? I power 1729. இது பாருங்கள், நம்ம எப்படி எழுதலாம்? 1729 I power 4 into 432 plus 1ன்னு எழுதலாம். கரெக்ட்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி a power m plus n, a power m into a power n எழுதலாம். அதாவது இதை சிம்பிளாக
இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் எடுத்துருங்க. I power 4 into 432 into I power 1ன்னு எழுதலாம். கரெக்டாக? இங்கே பாருங்கள், I power 4 into 432ன்னு இருக்குல்ல, இதை நம்ம I power 4 the whole power 432ன்னு எழுதலாம். into I power 1. இங்கே I power 4ஓட வேல்யூ 1. 1 power 432ங்கிறது 1 தானே, ஆன்சர் ஆகி கிளியர். அதாவது இந்த ரிமைண்டர் தான் நம்மளுக்கு ரிமைண்ட் ஆகும் கடைசியில். ஓகே, இந்த ரிமைண்டர் கிளியர். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ பெரிய பவர்ஸ் வரும்போது என்ன பண்ணுறீங்க, டிவைட் பண்ணி ரிமைண்டர் போட்டுருங்க பவரில். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். கிளியர், ரைட்டாக? இந்த கான்செப்ட் முடிச்சா நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஐ ஸ்கொயர், ஐ கியூப், ஐ பவர் 4 இதோட வேல்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டாக? இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். ஐங்கிறது ஐ தான், ரைட்? ஐ பவர் 1 இது. ஐ ஸ்கொயருங்கிறது நமக்கு -1, ஐ கியூபுங்கிறது -i, ஐ பவர் 4ங்கிறது +1. கரெக்டாக? இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணணும். என்ன ஆகுது, +i -i கேன்சல் ஆகிடும், +1 -1 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் ஹென்ஸ் த ஆன்சர் இஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் என்னது, 0, ரைட்? 0. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஐ பவர் 15 + ஐ பவர் 16 + ஐ பவர் 17 + ஐ பவர் 18. இது எப்படி சால்வ் பண்ணுறது? காமனாக என்ன இருக்குது, ஐ பவர் 15 காமனாக இருக்கா, ரைட்டா? ஐ பவர் 15 காமனாக இருக்குல்ல எல்லாத்துலேயுமே. ஐ பவர் 15 இங்கேருந்து எடுத்துட்டேன்னா இது 1 ஆயிடும், ரைட்டா? ஐ பவர் 16 இல்லை 15 போனால் இங்கே ஐ பவர் 1 ஆயிடும், ஐ பவர் 1. இங்கே ஐ ஸ்கொயர், நெக்ஸ்ட் ஐ கியூப். புரியுது இல்லையா? ரொம்ப சிம்பிளாக அதனால சொல்லலாம். இங்கே பாருங்கள், 15 எடுத்துட்டிங்கன்னா இங்கே 3, 15 எடுத்துட்டிங்கன்னா 2, கரெக்டாக? 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1. இங்கே ஐ பவர் 15 டோட்டலாக எடுத்துடுறோம், ரைட்டா? அப்போ நம்மளுக்கு சிம்பிளி 1 தான் இருக்கும், கரெக்டாக? அப்போ பாருங்கள், ஐ பவர் 15 into 1 + ஐயோட வேல்யூ என்னது, ஐஏ தான். ஏன்னா ஐ பவர் 1 இல்லை, √(-1) போடாதீங்க. ஓகே, அதை தான் மாற்றி அதுதான் வேண்டான்னு சொல்லி ஆயிலர் ஐங்கிற ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது -1. ஓகே, ஐ கியூப் அப்படிங்கிறது -i, ரைட்டாக? வேல்யூஸ் படிச்சிருக்கணும். 1 - 1 கேன்சல் ஆயிரும், i - i கேன்சல் ஆயிரும். ஸோ த ஆன்சர் இஸ் இது 0. ஐ பவர் 15 எனிதிங் இன்ட்டு 0, 0. கரெக்டாக? அப்போ இதில் நான் என்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சம் ஆஃப் எனி 4 consecutive powers of I is 0. I na iota. Clear? Sum of any 4 consecutive powers of I is 0. நான் சொல்கிறது புரியுது இல்லையா? Sum of any 4 consecutive powers of I. Sum of any 4 consecutive powers of I. Are you getting it? Sum of any 4 consecutive powers of I. Consecutive 4 consecutive powers na என்ன, அடுத்து next. இங்கே பாருங்கள், 1 2 3 4 15 16 17 18 அடுத்தடுத்து இருக்குது பாருங்கள். நான் தள்ளி எல்லாம் போல 15க்கு அப்புறம் 17 அப்படி பேட்டர்ன் மாற்றல, அடுத்தடுத்து வருது. இப்போ ஐ பவர் சும்மா ரேண்டமாக எழுதுங்க. ஐ பவர் 501 + ஐ பவர் 502 + ஐ பவர் 503 + ஐ பவர் 504 இப்படி யாராவது எழுதிட்டு கேட்குறாங்க, இதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா உட்காந்து இவாலுவேட் பண்ணிட்டு இருக்காதிங்க. இதோட ஆன்சர் 0 தான் இருக்கும். ஏன்னா கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ். ஓகே, சம் ஆஃப் எனி 4 consecutive powers of I is 0. ஓகே, ரொம்ப ஜென்ரலாக சொல்லணும்னா ஐ பவர் n + ஐ பவர் n + 1 + ஐ பவர் n + 3 n + 2 + ஐ பவர் n + 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு 0. ஓகே, சம் ஆஃப் எனி 4 consecutive powers of I வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுது இல்லையா? இங்கே பாருங்கள் n என்னது நம்மளுக்கு, இந்த இடத்துல n-ங்கிறது நம்மளுக்கு 1. நெக்ஸ்ட் பாருங்கள் 2 n + 1. ஓகே, 3ங்கிறது n + 2, இது கூட 2 ஆட் பண்ணுது. 4ங்கிறது n + 3, இது கூட 3 ஆட் பண்ணுது. அதுதான் விஷயம். அதே மாதிரி பாருங்கள் 501 502 அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா 501ங்கிறது என்னென்னா அது கூட 1 ஆட் பண்ணுறோம், அது கூட 2 ஆட் பண்ணுறோம் இதில், அது கூட 3 ஆட் பண்ணுறோம் இதில். அதுதான் விஷயம். அதனால ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட்? உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 1 மார்க் இது தான். ஓகே, இதை ஃபர்ஸ்ட்டு 1 மார்க் இது தான். அந்த கொஸ்டினை எவாலுவேட் ஒர்க் அவுட் பண்ணலாமா பாருங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 1 மார்க் எக்ஸசைஸ் என்னது, எக்ஸசைஸ் 2.9. ஓகே, அவ்வளோதான். ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், லெக்சர் எண்ட்ஸ். ஓகே, எக்ஸசைஸ் 2.9ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐ பவர் n + ஐ பவர் n + 1 + ஐ பவர் n + 2 + ஐ பவர் n + 3 இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ ஆப்ஷன் 0,
B ஆப்ஷனில் என்ன சொல்கிறான்னா 1, C ஆப்ஷனில் என்ன சொல்கிறான்னா -1, D ஆப்ஷனில் என்ன சொல்கிறான்னா ஐன்னு கொடுக்குறான். ஓகே, C ரொம்ப சிம்பிள். சொல்யூஷன் பாருங்கள், I பவர் n, I பவர் n + 1 and so on அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, I பவர் n ப்ளஸ் I பவர் n + 1 ப்ளஸ் I பவர் n + 2 ப்ளஸ் I பவர் n + 3 இருக்குது. இதில் நம்ம காமனாக I பவர் n எடுக்கலாம் இல்லையா? I பவர் n எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், ரைட்? ஏன்னா I பவர் n ஃபுல்லாக எடுத்துட்டோம். இங்கே I பவர் n + 1, I பவர் n + 1ன்னா அது I, கரெக்ட்? I பவர் n வெளியே போடுச்சா அப்போ I பவர் 1 இருக்கும், ரைட்? அடுத்து I பவர் n வெளியே எடுத்துட்டோம்னா I² இருக்கும். இங்கே நம்மளுக்கு I³ இருக்கும். சி I பவர் n × 1 + I இருக்கட்டும், I²ங்கிறது -1, I³ -I, இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே உள்ளே இருக்கிற டேர்ம் 0. அப்போ I பவர் n × 0 0. அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி கான்செப்ட் சொன்னால, சம் ஆஃப் எனி 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் I வந்துச்சுன்னா ஆன்சர் 0 தானே. டக்குன்னு டிக் அடிச்சுட்டு போங்க, ரைட்? ஸோ இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரிஞ்சால் இதை மெமரைஸ் பண்ண வேண்டாம், ஒரு விஷயம் ஒர்க் அவுட்டும் பண்ண வேண்டாம். சி, முன்னாடியே விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 1 மார்க்கை மேக்ஸிமம் பசங்க என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் தானே பண்ணுவாங்க, ரைட்? தட் ஹேப்பன்ஸ் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஓகே, சி நெக்ஸ்ட். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள். இதுக்கு மேலே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்க போகிறது கிடையாது, பிகாஸ் எல்லா கான்செப்டும் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, எக்ஸாம்பிள் 2.1 குயிக்காக சால்வ் பண்ணிடலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகே, கான்செப்ட்ஸ் கிளியர் ஆகிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. கான்செப்டே தெரியாமல் இதை இப்படி வச்சுக்கோப்பா, அதை அப்படி வச்சுக்கோப்பா அப்படின்னு நடத்துனாங்கன்னா கன்றாவியாக இருக்கும், ஒன்றும் மண்டையில் ஏறாது. சி, ஸோ சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் I பவர் 7 கண்டுபிடிக்கணுமாமா. என்ன சின்ன சின்ன கொஷினாக கொடுக்குறாங்க. I பவர் 7, I பவர் 1729. அடுத்தது தேர்ட், உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இது சின்ன கொஷின் தானே. I பவர் -1924 ப்ளஸ் I பவர் 2018, ரைட்? அடுத்த சப்டிவிஷன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் இதை மூணுத்தி பண்ணலாம். சரி பாருங்கள், ஸோ குயிக்காக பண்ண போகிறோம். எந்த ஒரு வளவலன்னு இழுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு அந்த வேலையில் இல்லை, ரைட்? நான் இப்போ என்ன ஸ்டெப் எழுதுறனோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கும் கூட, ரைட்? நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எழுதுனாலும் மார்க் இருக்குது, பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் இவ்வளோ தான். ஓகே, சி I பவர் 7 எப்படி எழுதலாம்? I பவர் 4 × I பவர் 3ன்னு எழுதலாம்ல, கரெக்டு தான்? I பவர் 4 × I பவர் 3ன்னு எழுதலாமா? கூட தான். சி, I பவர் 7 I பவர் 4 × I பவர் 3ன்னு எழுதலாம்ல, கரெக்டாக? I பவர் 7 I பவர் 4 × I பவர் 3ன்னு எழுதலாம், கரெக்ட்? ஏன்னா 4 + 3 again 7. I பவர் 4ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். I பவர் 3ங்கிறது -I. இப்போ 1 × -I, கிளியர், வெரி சிம்பிள். இப்போ பெரிய பவர் வந்தால் என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன், 1729, ரைட்? இதை டிவைட் பண்ணுங்கள் 4ஆல். இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் பேஜில் பண்ணணும், ரைட்டாக? ப்ரீவியஸ் பேஜில் பண்ணணும். ரிமைண்டர் என்ன வந்துச்சு, 1 வந்துச்சு. அப்போ ரிமைண்டர் தானே பவரில் போடணும்னு சொன்னேன், கரெக்டாக? அப்போ I பவர் 1729ங்கிறது I பவர் 1, which is I, வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், I பவர் -1924 ப்ளஸ் I பவர் 2018 இருக்குது. I பவர் -1924னா என்ன, 1/I பவர் 1924 தானே? நான் சொன்னேன் இல்லையா, A பவர் -nங்கிறது 1/A பவர் n இல்லையா, கரெக்ட்? ப்ளஸ் இது நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது, இருக்கட்டும். ஓகே, இது நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது, இருக்கட்டும். ஓகே, சி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் பவர் வந்தால் ஐக்கு நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 4ஆல் டிவைட் பண்ணுமா? நம்மளுக்கு இங்கே என்ன வருது, 1924. 1924 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 4s are 16, கரெக்ட்? 4 4s are 16. 19ல் 16 போனால் ஆன்சர் 3. ஓகே, அடுத்த நம்பர் கீழே இருக்குங்க 32. 4 8s are 32, ரைட்டா? அடுத்த நம்பர் கீழே இருக்குங்க 4. 4 1s are 4. ரிமைண்டர் 0. நம்மளுக்கு ரிமைண்டர் தான் மேட்டர்ஸ். ரிமைண்டர் 0வா? அப்போ இது 1/I பவர் 0. சிம்பிளி 1924 பார்த்து பயந்துக்க வேண்டாம், சிம்பிளி இது 1/I பவர் 0, கரெக்ட்? இங்கே பாருங்கள், I பவர் 2018. ஓகே, 2018 இல்லை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2018 4ஆல் டிவைட் பண்ணால் 4 5s are நம்மளுக்கு என்னது 20, ரைட்டா? 4 5s are 20. இங்கே பாருங்கள், 1 கீழே இருக்கலாம் இல்லையா? இதில் ஒன்றும் வராது, ஸோ அதனால் இங்கே 0 போட்டுக்கோங்க. அடுத்து 8ஐயும் சேர்த்து இறக்குங்க, கரெக்டாக? டிவிஷன்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டாம்னு நினைக்கிறேன். சி, கரெக்ட்? இங்கே 0 போடுறது தெரியும் இல்லையா?
0 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு 18 வந்துருவீங்க. அப்போ 4 4s நம்மளுக்கு என்னது 16 இல்லையா, ரிமைண்டர் 2. அப்போ இங்கே என்ன வருது நம்மளுக்கு I ஸ்கொயர் அப்படின்னு வருது, I ஸ்கொயர் 1/i/0. i/0ங்கிறது என்னது 1 தான், ரைட். i/0ங்கிறது 1. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 1. I ஸ்கொயருங்கிறது என்னது -1. ஓகே, ஸோ I ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு -1. அப்போ 1 - 1ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் 0. கிளியர். 1/i/0 i/0ஓட வேல்யூ 1, 1/1 1, I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ ஆன்சர் 0. கிளியர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சப்டிவிஷன் நம்பர் 4. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்மா n ஈக்குவல் டு 1 to 102. சிக்மா n ஈக்குவல் டு சிக்மானா சம்மேஷன். கிளியர். n ஈக்குவல் டு 1 to 102 I பவர் n. சம்மேஷன் சிம்பிள் வந்தாலே என்ன அர்த்தம்னா ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ 1லேருந்து 102 வரைக்கும் போதுங்கிறது அர்த்தம். இந்த சம்மேஷன் சிம்பிள் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. என்னோட வேல்யூ சம்திங்லேருந்து சம்திங்க்கு போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதாவது என்னோட வேல்யூ எங்கேருந்து எங்கே ரேஞ்ச் ஆகுது, ஓகே, எது வரைக்கும் வேரி ஆகுது அப்படிங்கிறத விஷயம். அப்போ நீங்களும் அதே மாதிரி வேரி பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டே போகணும். இங்கே பாருங்கள், 1லேருந்து போதா, அப்போ I/1, ஓகே, ப்ளஸ் I/2 ப்ளஸ் I/3 ப்ளஸ் I/4. புரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி 102 வரைக்கும் போகணுமா? பட் நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டோம். நம்ம ஒரு சின்ன ட்ரிக்கு பண்ண போகிறோம். சின்ன ஒரு ட்ரிக்கு என்னென்னு பாருங்கள். நம்ம என்ன ட்ரிக் பண்ண போகிறோம்? I/1 ப்ளஸ் I/2 ப்ளஸ் I/3 ப்ளஸ் I/4 ப்ளஸ் I/5 ப்ளஸ் I/6 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா, டாட் டாட் டாட். ஓகே, டாட் 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 கடைசியில் I/100 ப்ளஸ் I/101 ப்ளஸ் I/102 அப்படின்னு நம்ம வந்துட்டோம். கிளியர். இந்த இடத்துல நம்ம பண்ண போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 1லேருந்து 102 வரைக்கும் வேரி ஆகுது என்னோட வேல்யூ. அப்படி வேரி பண்ணி ப்ளஸ் ப்ளஸ் போட்டு எழுதியாச்சு. ஓகே, இதுதான் சம்மேஷனோட மீனிங். சிக்மா இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, சிக்மா அதோட மீனிங் இதுதான். கிளியர். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன கான்செப்ட்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் சம் ஆஃப் எனி 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் I இஸ் 0. கரெக்டாக? அப்போ இங்கே பாருங்கள், I/1 ப்ளஸ் I/2 ப்ளஸ் I/3 ப்ளஸ் I/4. இது பாருங்கள் 4 பவர் கான்சிக்யூட்டிவாக வருதா? கரெக்டாக? ப்ளஸ் அதே மாதிரி I/5 ப்ளஸ் I/6 ப்ளஸ் I/7 ப்ளஸ் I/8 இது கான்சிக்யூட்டிவாக வருதா? 4 பவர் கான்சிக்யூட்டிவாக வருது இல்லையா? இதுலேயும் நம்மளுக்கு 4 பவர் கான்சிக்யூட்டிவாக வருது இல்லை? கரெக்டாக 4 பவர் கான்சிக்யூட்டிவாக வருது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா I/9 ப்ளஸ் I/10 ப்ளஸ் I/11 ப்ளஸ் I/12 அதுவும் நம்மளுக்கு எப்படி வரும்? கான்சிக்யூட்டிவாக வரும். அப்போ இந்த மாதிரி 4 நாளாக நமக்கு கான்சிக்யூட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும்? I/100 வரைக்கும். கரெக்டாக? I/100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாளாக எடுத்துகிட்டே வரலாம். 25 வரும் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸு. கரெக்டாக? நான் சொல்கிறது பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். இப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கடைசியாக இந்த மாதிரி நிறைய 4 நாளாக வந்துகிட்டே இருக்கும். கடைசியாக நம்மளுக்கு என்ன வரும்? 100ன்னு பேசும்போது I/100. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு I/99. கரெக்டாக? பாருங்கள், கடைசியாக 4 டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்? I/100, I/99, இங்கே I/98, I/97. Are you getting me? ஓகே, ரைட். அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன தனியாக இருக்கிறது? இந்த I/101, அதுக்கப்புறம் I/102. புரியுது இல்லையா? இங்கே நான் உங்களுக்கு எழுதணுன்னா ஒரு டேர்ம் நான் எழுதலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? I/96 வரும் இல்லையா? இங்கே I/96. அப்போ I/95, 94, 93, 93, 94, 95. கரெக்டாக? பாருங்கள், 8 அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி டேர்ம்ஸ் போது 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102. நான் உங்களுக்கு சொன்னேன் 4 பவருக்கு அப்படியே அடுத்தடுத்து வந்துச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுக்கு இடையில இருக்க எல்லாம் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். கரெக்டாக? அப்போ கடைசியில் நம்மளுக்கு இருக்கிறது I/101 ப்ளஸ் I/102. I/101, ஓகே, 101 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும். ஏன்னா 425 are 100. கரெக்டாக? அப்போ ரிமைண்டர் 1. இதுலேயும் நம்மளுக்கு 425 are 100, நம்மளுக்கு ரிமைண்டர் 2. அப்போ I/1 ப்ளஸ் I ஸ்கொயர். ரைட்? I/1 ப்ளஸ் I ஸ்கொயர்னா I/1ங்கிறது நம்மளுக்கு I ஸ்கொயருங்கிறது -1. கரெக்டாக? ஹென்ஸ் த ஆன்சர் இஸ் I-1. இது இப்படியும் எழுதலாம், இல்லை நான் A ப்ளஸ் BI ஃபார்மேட்டில் கொடுக்குறேன், ரைட்டா, அப்படின்னு சொல்லி -1 ப்ளஸ் I இப்படியும் கொடுக்கலாம். கிளியர்?
ஓகே, முன்னாடி எல்லா கான்செப்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட், இங்கே பாருங்கள், இங்கே எப்படி நான் கரெக்டாக 100 வரைக்கும் எடுத்தேன், ஏன்னா 4 பவருக்கு நான் 0 ஆகும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ 100 வரைக்கும் போது நம்மளுக்கு 25 வரும் இந்த மாதிரி 4 ஓகே, 4 டேர்ம்ஸாக குரூப் ஆகி வரும் 25 டைம்ஸ். ஏன்னா புரியுது இல்லையா, 100 வரைக்கும் போது. ஸோ அதனால் கிளியர். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். கான்செப்ட்ஸ் புரியணும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகே, சி நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், I power 1 into I square into I cube into அப்படியே பார்த்தீங்கன்னா I power 40 வரைக்கும் போகுது. கிளியர். இந்த ப்ராப்ளத்தில் இங்கே பாருங்கள், இது a power m into a power n அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும், a power m plus n தெரியும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸை ஆட் பண்ணணும். ஓகே, பேஸ் சேமாக இருக்குது பாருங்கள், பேஸ் சேம். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1 + 2 + 3 + டாட் 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 நம்மளுக்கு என்ன வரும், 40 வரைக்கும் வரும் இல்லையா. ரைட், இங்கே ஒரு கான்செப்ட் என்னென்னா, சி sum of first n natural numbers, அதாவது என்னது 1 + 2 + 3 + டாட் 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 அப் டு n அப்படிங்கிறது நம்மளுக்கு n into n + 1/2 படிச்சிருப்பீங்க இல்லையா. கிளியர், n into n + 1/2. அதை இங்கே பவரில் அப்ளை பண்ணுங்கள். பவரில் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், 1 to 40. ரைட், என்னங்கிறது 40. ரைட், அப்போ 40 into 40 + 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இப்போ 40 into 40 + 1 divided by 2 அப்படின்னு வரும் இல்லையா. ரைட், இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா 2 1s are 220s are. கிளியர், 2 1s are 220s are. அப்போ I power நம்மளுக்கு 20 into இது என்னது நம்மளுக்கு 41. கரெக்ட், I power 20 into 41 யோசிக்க முடியுது இல்லையா. I power 40 + 1 41. அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், சிம்பிளி 820 வரும் இல்லையா. 820. கிளியர், 20 into 41 820 தானே. ஓகே, கிளியர். அப்போ பாருங்கள், I power 820 அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே பவர் அதிகமாக இருக்குல்ல, அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 4 2s are 8 நம்மளுக்கு, ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட்டு 2 வரும், பட் 2 பார்த்தீங்கன்னா நாட் பாசிபிள். அப்போ 0 போட்டு நெக்ஸ்ட் நம்பரை கீழே வைக்கோங்க. அப்போ 4 5s are நம்மளுக்கு 20 வரும், ரிமைண்டர் 0. இப்போ ரிமைண்டர் 0னா I power 0 இது சிம்பிளி எனிதிங் பவர் 0 நம்மளுக்கு 1. கரெக்டாக, நம்மளுக்கு பேஸ் 0 கிடையாது. ஓகே, ஐங்கிறது √(-1). கிளியர், அப்போ I power 0 1. ஓகே, ஸோ ஹென்ஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்கள் எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 1. ஓகே, ஸோ குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். I power 1947 + I power 1950. கிளியர், இங்கே பாருங்கள் 1947 1950 ரெண்டுமே பெரிய பவர்ஸ் தானே. அப்போ 1947 நீங்கள் 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே, 1947 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள், பிக்கப் பண்ணிடலாம். 4 4s are 16 இல்லையா, ரிமைண்டர் 3. ஸோ 4 அடுத்து வரும். ஸோ இதில் எத்தனை டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 8s are கரெக்ட். ஓகே, 4 8s are 32. ஸோ ரிமைண்டர் 2. நெக்ஸ்ட் 7. ரைட், 4 6 are ரைட், 4 6 are 24. ஓகே, ரைட், அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 3. அப்போ I power 1947ங்கிறது சிம்பிளி I cube ப்ளஸ் I power 1950ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சி 1950 நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 4 டைம்ஸ் 400 டிவைட் பண்ணும்போது நம்ம எத்தனை டைம்ஸ் போடலாம், 4 டைம்ஸ். அப்போ 4 4s are 16. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 3 5. ஸோ 4 9s are போட முடியாது, 4 8s are போடலாம். 4 8s are நம்மளுக்கு 32, ரிமைண்டர் 3. தென் 0 வரும், நம்மளுக்கு 4 7s are போட முடியும். ரைட்டா, 4 7s are போட்டிங்கன்னா நம்மளுக்கு 28, ரிமைண்டர் 2 வரும். அப்போ நம்மளுக்கு இது I square சிம்பிளி. I cubeங்கிறது யூ நோ தட் இஸ் -I. கரெக்ட், I squareங்கிறது -1. ஸோ த ஆன்சர் இஸ், கொஞ்சம் ஃபார்மேட்டில் A + BIயில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், -1 -I அப்படின்னு கொடுக்கலாம். ஹென்ஸ் த ஆன்சர். புரியுதா, கிளியர், டன். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் கான்செப்ட் சொல்லியாச்சு, இந்த ப்ராப்ளம் நீங்களே கூட சால்வ் பண்ணலாம். பட் ஸோ கம்ப்ளீட்டாக முடிக்கணுங்கிறதுனால ஐ எம் சால்விங் திஸ் கொஷின்ஸ் ஹியர். ரைட், சி அகெயின் டிவைட் பண்ணி பார்க்கணும். 1945 டிவைட் பண்ணிடுவீங்க இல்லையா, 1945 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1 வரும். ஓகே, ரிமைண்டர் 1 வரும். மைனஸ் இது ஆக்சுவலாக என்னது, என்ன ஒரு ஸ்டெப் எழுதுங்க, 1945 minus 1 by
மைனஸ் இங்கே பாருங்கள், ஏன்னா பவர் நெகட்டிவில் இருக்குல்ல, அப்போ 1/i பவர் 1869 எழுதலாம். கிளியர். இங்கே பாருங்கள் 1945 டிவைட் பண்ணி பார்க்கலாமா குயிக்காக? 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 4s are 16, ரைட். ஸோ ரிமைண்டர் என்னது 3, ஸோ 4 எடுக்கலாம். அப்போ 4 7s are வருமா? ரைட், 4 7s are 4 8s are 4 8s are 4 8s are 32, ரைட். ரிமைண்டர் 2, நெக்ஸ்ட் 5 4 6 are நம்மளுக்கு 24, ரிமைண்டர் 1. கிளியர். அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 1னா i பவர் 1 மைனஸ் டிவைட் 1 பை i பவர் 1869னா 1869 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 4s are நம்மளுக்கு 16, ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரும் 2 வரும். 6 4 6 are 24, ரிமைண்டர் 2 7 வரும். அடுத்து 7 சாரி 9 9 9. அப்போ 4 7s are 28, 4 8s are no 4 7s are 28, 4 clear 4 7s are 28. ஓகே, இப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 1. அப்போ இங்கே நம்மளுக்கு i பவர் 1 தான். சி இதுவும் i இது பாருங்கள், இது நம்மளுக்கு i, இது என்னது நம்மளுக்கு 1/i. iங்கிறது i தான் வேல்யூ, கரெக்டாக. 1/iயோட வேல்யூ படிச்சுக்க சொன்னேன், என்ன படிக்க சொன்னேன்? 1/iயோட வேல்யூ மைனஸ் i இல்லையா, கரெக்டாக. அப்போ i மைனஸ் ஆஃப் மைனஸ் i அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது i ப்ளஸ் i, தட் இஸ் 2i. சிம்பிள், டன். அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சேம் டைப் எக்ஸாம்பிளில் பண்ண மாதிரியே n ஈக்குவல் டு 1 to 12, சிக்மா n ஈக்குவல் டு 1 to 12 i பவர் n. ஓகே, இங்கே பாருங்கள் n வந்து 1லேருந்து 12 வரைக்கும் வெரி ஆகுதுன்னா ப்ளஸ் போட்டு என்னோட வேல்யூஸ் வெரி பண்ணிகிட்டே போகும். i பவர் 1 ப்ளஸ் i பவர் 2 ப்ளஸ் i பவர் 3 ப்ளஸ் i பவர் 4, இது கம்மி தான் 12 வரைக்கும்னால ஃபுல்லாகவே எழுதுறேன். i பவர் 5 ப்ளஸ் i பவர் 6 ப்ளஸ் i பவர் 7 ப்ளஸ் i பவர் 8 ப்ளஸ் i பவர் 9 ப்ளஸ் i பவர் 10 ப்ளஸ் i பவர் 11 i பவர் 12. ஸோ ஃபுல்லாக எழுதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஃபுல்லாக எழுதுறேன். சி இங்கே பாருங்கள், i பவர் 1 to i பவர் 4 0 ஆயிடும், கரெக்டாக. கான்சிக்யூட்டிவ் 4 பவர்ஸ், 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் i. இங்கே பாருங்கள் 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் i, 1 2 3 4 5 6 7 8. இங்கே பாருங்கள் 9 10 11 12, இதெல்லாம் 0 ஆயிடும். அப்போ 0 + 0 + 0 ஆன்சர் இஸ் 0. சிம்பிள், கிளியர். இவ்வளோ தான், இவ்வளோ எழுதுனா போதும், மார்க் கொடுத்துருவாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசணுன்னா. ஏன்னா கொஷின் டக்குன்னு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னா இப்படியெல்லாம் போட்டால் மார்க் தருவாங்களா? சி கண்டிப்பாக கொடுப்பான். அடுத்து பாருங்கள், i பவர் 59, 59 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 59 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே, 59 4 ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 3 வருமா? 59 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 1s are 4, ரிமைண்டர் 1 9, 4 4s are 16 இல்லையா, ஸோ ரிமைண்டர் 3. i கியூப் ப்ளஸ் இதுவும் பாருங்கள் i பவர் 59 தான், அப்போ அதுவும் 1/i கியூப். ஓகே, i கியூப் ப்ளஸ் 1/i கியூப். i கியூபோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் மைனஸ் i. ஓகே, 1/i கியூப்னு இருக்கு, கவலையே பட வேண்டாம். i கியூபோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மைனஸ் i இல்லையா, கரெக்டாக. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் i ப்ளஸ் 1/-i ஆக்சுவலாக, ரைட். i கியூபோட வேல்யூ மைனஸ் i சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த மைனஸ் எப்படி இங்கே வந்துடும் இல்லையா, ரெண்டுத்துக்கும் இடையில. ஸோ அதனால் டேரெக்டாக நான் இப்படி எழுதிட்டேன். கிளியர். அப்போ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, மைனஸ் i மைனஸ் 1/iன்னு வந்திருக்கு. ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், மைனஸ் i அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/iயோட வேல்யூ என்னது, மைனஸ் i, கரெக்டாக. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் i என்ன ஆகும், மைனஸ் i ப்ளஸ் i, மைனஸ் i ப்ளஸ் iங்கிறது நம்மளுக்கு 0, கரெக்டாக. ஹென்ஸ் தி ஆன்சர், தட்ஸ் ஆல். ஃபிஃப்த்து கொஷின். ஃபிஃப்த்து கொஷனில் என்ன சொல்கிறான், சேம் பேட்டர்ன் கொஷின். i பவர் 1 இன்ட்டு i பவர் 2 இன்ட்டு i பவர் 3 டாட் 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 i பவர் 2000 ஆகும். கிளியராக. இங்கே பாருங்கள், இது சம் ஆஃப் எப்படி வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், பவர்ஸ் ஆட் பண்ணிடுவீங்க. அப்போ 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் 2000. கிளியர். நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபார்முலா என்ன, இதுக்கு 1 + 2 + 3 + டாட் 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 அப் டு n. ஓகே, n × n + 1/2. அப்போ இங்கே என்னங்கிறது 2000. அப்போ நம்மளுக்கு i பவர் 2000 × 2000 ப்ளஸ் 1/2 அப்படின்னு நம்மளுக்கு வரும். இங்கே பாருங்கள் 2ம் 2000 கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 2000 வந்துடும். ஓகே, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது இது மாதிரிலாம் அடிச்சு விடாதீங்க பேப்பரில், ரைட். இது பார்த்தாலே தெரியும்
ஸோ நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிடலாம். ஏன்னா இது அவ்வளோ நீட்டாக இல்லை, நான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ரைட், இந்த வேலையில் பண்ணாதீங்க. சரி, நம்மளுக்கு என்ன வருது? 1000 into 2001 வருது இல்லையா? I power 1000 into 2001 வருது. ஓகே, கிளியர். இங்கே பாருங்கள், இதை நான் கொஞ்சம் ஃபார் சிம்பிளிசிட்டி என்ன பண்ணிக்கிறேன், I power 2001 the whole power 1000 போட்டுக்கிறேன். ஓகே, I power 2001 the whole power 1000 போட்டுக்கிறேன். எழுதிக்கலாம் இல்லையா? I power I power 2001 the whole power இல்லை I power 1000 the whole power 2001 போட்டுக்கலாம். I power 1000 the whole power 2001. Clear. என்ன பெனிஃபிட்னா, see 1000 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 1000 4 ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். 250 டைம்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆனால் இது I power 0. I power 0 power 2001னா I power 0ங்கிறது 1 தானே. அப்போ 1 பவர் எத்தனை டைம்ஸ் போட்டிங்கனாலும் 1 தான் வரும். கரெக்டாக? கரெக்ட். 1 பவர் 2001 வரும். தட் இஸ் 1. கிளியர்? புரியுது இல்லையா? இங்கே இப்படி பண்ணாமல் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ரைட், ஓகே. இங்கே ஆக்சுவலாக கான்செப்ட் என்னங்க, a பவர் mன்னு இருக்குது இந்த ஸ்டெப்பில். அதை நான் a பவர் m தி ஹோல் பவர் என்ன எழுதுறேன். ஸ்பெசிஃபிக்காக ஏன் 1000 கொண்டு வரேன்? ஏன்னா 1000 கொண்டு வந்தால் எனக்கு பவர் 0 ஆகும், ரிமைண்டர் 0 வரும். ஓகே, ஏன்னா 2001 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள், இதை நீங்கள் டைரெக்டாக கூட பண்ணலாம். I பவர் இங்கே என்னது 1000 2001 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2001 000 இப்படின்னு வரும் இல்லையா? கரெக்டாக? 2001 000. இதை நீங்கள் 4 ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். I power 0 ஆன்சர் இஸ் 1. எப்படியும் பண்ணலாம். ரைட், இதை கொஞ்சம் டிவைட் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்களோ அப்படிங்கிறக்காக இந்த மெத்தடுக்கு வந்தேன். ரைட், இது புரியலையா? விட்டுட்டு இந்த மெத்தடுக்கு போங்க, அவ்வளோதான். ரைட், 2001 000. ரைட், நம்பரை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணுன்னா கொஞ்சம் பார்க்கணுமே. சி, கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணுன்னா என்னது இது? 20 lakh 1000. Right, okay. So 20 lakh 1000. Clear? 20 lakh 1000. Okay. நம்ம சிம்பிளாக 2001 000 அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், 2001 000. சி, இதை 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்களேன். 4 5s are 20. ஓகே, இது எனக்கு புரியலையா அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். ரைட், இங்கே பாருங்க, 4 5s are 20. அடுத்து 0. ஓகே, 0க்கு வேலை இல்லை. ஓகே, ரைட், ஸோ 0 போடுங்க. அடுத்து 1. ஓகே, 1க்கு வேலை இல்லை. அடுத்து ஒரு 0 போடுங்க. அடுத்து 0. 10 வருது. ஓகே, ஸோ 10க்கு வேலை இருக்குது. 4 2s நம்மளுக்கு 8 போடலாம். அடுத்து நம்மளுக்கு 2. அடுத்து நம்மளுக்கு இங்கே எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்கா? ஓகே, 000. ரைட், இன்னொரு 0 கீழே இருக்குனீங்கன்னா இதை நம்ம 5 டைம்ஸ் போடலாம். கரெக்டாக? 5 டைம்ஸ் போனீங்கன்னா 5 4s are 20. ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே ரிமைண்டர் 0 வருது. இன்னொரு 0 நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இன்னொரு 0, அது நம்மளுக்கு 0 டைம்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன வருது? ரிமைண்டர் 0. கிளியர்? டிவிஷன் தெரிஞ்சால் சிம்பிளாக பண்ணிடலாம், அவ்வளோதான். பார்த்தோன்னே இன்னொரு விஷயம் சொல்லலாம், பார்த்தோன்னே ரிமைண்டர் என்ன வரணும்னு சொல்லலாம். பட் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, இது போதும். ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இப்படி பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம். ரைட், ஒன்று ப்ராப்ளத்தை இதோட முடிங்க ஆர் இதோட முடிங்க, இந்த ஸ்டெப் இன்க்ளூட் பண்ணி முடிங்க. தட்ஸ் யுவர் விஷ். கிளியர்? ரைட், அடுத்து பாருங்கள், லாஸ்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், பட் நான் கான்செப்ட் சொல்லியிருந்தேனே. ரைட், சி, சிம்பிள் தான். கொஞ்சம் கான்செப்ட்ஸை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் பண்ணிடலாம். இதில் பெருசாக ஒன்றுமே பண்ணல. நான் உங்களுக்கு நிறைய கான்செப்ட் சொன்னேன். ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்லாம் சொன்னேன், அதெல்லாம் தொடவே இல்லை. ஜஸ்ட் பவரை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோட பவர்ஸில் வேல்யூஸ் போது என்ன ஆகும் அப்படின்னு தான் பேசுகிறேன். ரைட்டா? இங்கே பாருங்கள், summation of n equal to 1 to 10, summation from n equal to 1 to 10 I power n plus 50. கிளியரா? இதை எப்படி வேல்யூவேட் பண்ண போகிறோம்? இந்த இடத்துல summation n is equal to 1 to 10 இருக்கட்டும். I power n plus 50னா I power n into I power 50 தானே, 50 தானே அது. கரெக்டா? ஏன்னா a power m plus nங்கிறது என்னது? a power m into a power n எழுதுனா இல்லையா? கரெக்ட். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், see
இந்த சம்மேஷன் போடும்போது n வர டேர்ம் தான் சம்மேஷனுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இப்போ n ஈக்குவல் டுன்னு சொல்கிறாங்களே, n வர டேர்ம் தான் உள்ள இருக்கணும். n இல்லாத டேர்ம் வெளியே எடுத்துருங்க. இப்போ i power 50ல n இல்லை, ஸோ அதை வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்? i power 50 சிக்மா n ஈக்குவல் டு 1 to 10 i power n. கிளியர்? i power 50 குவிக்காக சொல்லுங்கள். i power 50யோட வேல்யூ என்ன? அது ரிமைண்டர் அது சொல்லுங்கள். பவரில் என்ன வரும்? 50 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 12 டைம்ஸ் வரும் இல்லையா? 12 டைம்ஸ், அப்போ ரிமைண்டர் 2 வரும். கரெக்டு தானே? சி 4 1s are 4, ரிமைண்டர் 1. அடுத்து 0 எடுக்குங்க. 4 2s are 8, ரிமைண்டர் 2. அப்போ i ஸ்கொயர் வரும். இங்கே பாருங்கள் சிக்மா, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேலை தான். ரைட்? இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? i power 1 plus i power 2, ஏன்னா 10 வரைக்கும். i power 3 plus i power 4 plus i power 5 plus i power 6 டாட் 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 i power 10 வரைக்கும் போடுவீங்க. கரெக்டா? கரெக்ட். ஓ, டாட் 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 வைக்க வேண்டாம். ஃபுல்லாக எழுதுனா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக. குவிக்காக முடிஞ்சிடும் பாருங்கள் ப்ராப்ளம். i power 7 plus i power 8 plus i power 9 plus i power 10. இங்கே பாருங்கள் 4 டேர்ம் 0 ஆயிரும். 1 2 3 4. அடுத்து 5 6 7 8 0 ஆயிரும். i power 9 i power 10னா 9ங்கிறது பாருங்கள். i power 9 9 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். டக்குன்னு 9 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 இதை எப்போ டிவைட் பண்ணி பார்க்குறீங்க? சரி இருக்கட்டும், நான் தான் பண்ணேண்ணா. சரி இருக்கட்டும், மிஸ்டேக் இஸ் மைண்ட். 4 2s are 8, ரிமைண்டர் 1. ஸோ i power 1. ஓகே, ஸோ மைனஸ் i ஸ்கொயருங்கிறது -1. இங்கே இது நம்மளுக்கு 0 ஆயிரும். இந்த ரெண்டு குரூப்ஸ் ரைட்டா, 8 டேர்ம்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக. இந்த 4 டேர்ம் 0 ஆயிரும், இந்த 4 டேர்ம் 0 ஆயிரும். i power 9ங்கிறது நம்மளுக்கு i தான், ஏன்னா ரிமைண்டர் 1 வருது. i power 10ங்கிறது நம்மளுக்கு i ஸ்கொயர்னு வரும். கரெக்ட்? இங்கே பாருங்கள் -1 இன்ட்டு, ஓகே, -1 இன்ட்டு i, இது பாருங்கள் i ஸ்கொயருங்கிறது -1. கரெக்டாக? இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். கரெக்ட்? -1 இன்ட்டு i மைனஸ் i ஆயிரும். -1 இன்ட்டு -1 +1 ஆயிரும். கரெக்ட்? ஓகே, சி. ஸோ அப்படி நம்மளுக்கு ஆன்சர் வருது. புரியுது இல்லையா? 10 பவர் 10ஐ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் i power 7 சம்திங் வந்துச்சு நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில். அங்கே நம்ம இப்படி பிரித்து போட்டாலும் கரெக்டு தான். நம்ம டைரெக்டாக 7ஐ 4ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் 3 வரும். அப்படின்னு நீங்கள் போட்டாலும் கரெக்டு தான். ஏன்னா ஆன்சரே பாருங்கள், அந்த 4க்கு 4 பெருசாக எதுவுமே அங்கே ஒர்க்கே பண்ணல. 4 இன்வால்வே ஆகலை, ஏன்னா அதோட வேல்யூ 1 தான். 1 இன்ட்டு தானே வருது. ஓகே, அப்போ நமக்கு i கியூபோட வேல்யூ தான் இங்கே ரிமைனாக இருக்குது பாருங்கள் ஆன்சரில். புரியுதா? அப்போ நீங்கள் இது டைரெக்டாக நீங்கள் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, i கியூப்னு போட்டு -i போட்டுக்கலாம், தப்பு இல்லை. கிளியர்? ஸோ வெயிட் a minute. pages முடிஞ்சா? One second. நீ ஒரு 2 கான்செப்ட் மட்டும் சொல்லணும். ஸோ அதையும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், உங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் என்ன ப்ராப்ளம் முடிச்சு? உங்கள் 1 மார்க் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குல்ல, எக்ஸசைஸ் 2.9ல் ஃபர்ஸ்ட் கொஷின் நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது ஆக்சுவலாக? ஃபர்ஸ்ட் கொஷின் i power n plus i power n plus 1 plus i power n plus 3 plus i power n plus 4 is equal to, அது ஒன்று நம்ம பார்த்தோம். ஆர் இஸ் இஸ் அது ஒரு கொஷின். ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கா? ஆப்ஷன் 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா -1, ஆப்ஷன் டி ஐ. ஓகே, அவன் 1 2 3 4 கொடுத்துருக்கா, நோ இஷ்யூஸ். அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா the value of, செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா the value of 2 கொஷின் தான். இப்போ நம்ம பேசினதில் பேஸ்டாக இருக்கிற 1 மார்க்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணித்தரேன். ஓகே, இதே பேஸஸில் நம்ம
என்னென்ன கவர் பண்ணுறோமோ அதோட பேசிக்ஸ் வர மாதிரி இருக்கிற 1 மார்க்ஸை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, n equal to 1 to 13 I power n plus I power n minus 1 is a is equal to 1 plus I, b is equal to I, c is equal to 1, d is equal to 0. Clear? சரி பாருங்க. ஸோ இது 12 இல்லை 13. இது உங்களுக்கு 13. கிளியர்? ஸோ இது பாருங்கள், இது நான் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். சம் ஆஃப் எனி 4 கான்சிக்யூட்டிவ், இதை ஒர்க் அவுட் பண்ணியும் காமிச்சிட்டேன், ரைட்டா? பவர்ஸ் ஆஃப் ஐ என்னது நம்மளுக்கு 0. ஸோ அந்த கான்செப்ட் இது. கிளியர்? அடுத்து இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, சமேஷன் வச்சு வருது. சமேஷன் n is equal to 1 to 13. அப்போ என்னோட வேல்யூ 1லேருந்து 13 வரைக்கும் மாற்றிட்டே போகணும். இங்கே ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள் ப்ராப்ளத்தை. இங்கே I power n plus I power n minus 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? I power n காமனாக எடுத்துக்கலாம்ல, கரெக்டாக? I power n காமனாக எடுத்துக்கலாம். அப்போ I power n காமனாக எடுத்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு 1 வரும், இங்கே I power minus 1 வரும். ஏன்னா என்ன நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் மைனஸ் 1 தான் இருக்குது பவரில், கரெக்ட்? ஓகே, அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது சிக்மா n is equal to 1 to 13, கரெக்ட்? I power n இருக்குது இங்கே 1 plus 1 I power minus 1, I power minus 1ங்கிறது 1 by I. சரி, ஒரு ஸ்டெப் எழுதலாமா? எழுதிக்கலாம். சி ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 1 plus 1 by I இது, கரெக்டாக? I power minus 1ங்கிறது 1 by I. 1 by I யோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமே. 1 by I யோட வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு? 1 by I யோட வேல்யூ மைனஸ் I இல்லையா? அப்போ I power n into 1 minus I. கிளியர்? ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ண நம்ம ட்ரை பண்ணால் இங்கே பாருங்கள், n இன்வால்வ் ஆகி வர்றது தான் சிக்மாக்குள்ளே இருக்கணும். அப்போ n இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது 1 minus I, அதை வெளியே எடுத்துருங்க, கரெக்ட்? இங்கே பாருங்கள், சிக்மா n is equal to 1 to 13 I power n. ஓகே, இப்போ சிக்மா n equal to 1 to I power n equal to 1 to 13 I power n-னா நம்ம ப்ரீவியஸ் பேஜில் தான் ஒரு ப்ராப்ளம் போட்ட மாதிரி ஞாபகம். I power n equal to 1 to 12 போட்டோம். இதில் பாருங்கள், இதில் என்ன ஆகும்? 1 to 12ங்கும் போது 4 டேர்ம் இது 0 0 0 ஆகிடும். 1 to 13ங்கும் போது கடைசியாக நம்மளுக்கு ஒரு I power 13 மட்டும் வரும், கரெக்டாக? சொல்கிற புரியுதா? கடைசியாக ஒரு I power 13 மட்டும் வரும். I power 13ஓட வேல்யூ யார் குவிக்காக சொல்லுவீங்க? I power 13ங்கிறது சிம்பிளி I power 13ங்கிறது சிம்பிளி I. சொல்கிற புரியுதா? அப்போ 1 minus I இன்ட்டு இந்த சம்மேஷனோட வருது நம்மளுக்கு சிம்பிளி I ஆயிடும். ஐனா உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். I இங்கே பாருங்கள், இது I, நம்மளுக்கு இங்கே மைனஸ் I ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஐங்கிறது I தான், மைனஸ் I ஸ்கொயர் அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் I ஸ்கொயர். I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1. ஓகே, மைனஸ் ஆஃப் மைனஸ் 1ங்கிறது ப்ளஸ் 1. ஹென்ஸ் our answer is 1 plus I. ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளியர்? இங்கே நான் எப்படி பண்ணினேன் இந்த இடம் அப்படின்னா, வேணா இன்னொரு தடவை கூட இந்த ப்ராடக்ட் சொல்லிடுறேன் பாருங்கள். சிக்மா என்னது நம்மளுக்கு? n is equal to 1 to 13. ஓகே, கொஷனில் என்ன இருந்துச்சு? I power n plus I power n minus 1 இருந்துச்சு, கரெக்டா? கரெக்ட். இங்கே பாருங்கள், சிக்மா n is equal to 1 to 13. இங்கே I power n can be taken in common. அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே I power minus 1. கிளியர்? டன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? I is equal சிக்மா n equal to 1 to 13. I power n அப்படியே இருக்கட்டும். இங்கே 1 plus I இன்வர்ஸ்னு இருக்குது, கரெக்டாக? I இன்வர்ஸ்னால் 1 by I. அப்போ 1 plus 1 by I. உங்களுக்கு 1 by I-யோட வேல்யூ தெரியும். சிக்மா n equal to 1 to 13 I power n, 1 by I-யோட வேல்யூ என்ன? மைனஸ் I. அப்போ 1 minus I வந்துடும் ப்ராக்கெட்டில். நான் என்ன சொல்லியிருக்கேன்? n இன்வால்வ் ஆகிறதா சிக்மாக்குள்ளே இருக்கணும். n இல்லாததை நீங்கள் வெளியே எடுத்துருங்க. ஓகே, n இல்லாததை நீங்கள் வெளியே எடுத்துருவீங்களா? n இல்லாத வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 minus I உங்களுக்கு வெளியே வந்துடும். இங்கே உங்களுக்கு உள்ள என்ன வரும்? சிக்மா சிக்மா n equal to 1 to 13. இங்கே உங்களுக்கு I power n மட்டும் இருக்கும்.
இப்போ 1 minus I அப்படியே இருக்கட்டும். n is equal to 1 to 13 இப்போ பாருங்க I power 1 plus I power 2 plus I power 3 plus I power 4 plus I power 5 plus I power 6 plus I power 7 plus I power 8 plus I power 9 plus I power 10 plus I power 11 plus I power 12 plus I power 13. கரெக்டாக இது வரைக்கும் வரணும். இங்கே நான் சொன்ன மாதிரி sum of any 4 consecutive powers of iota, sum of 4 consecutive powers of iota, இது போயிடும் ஏன்னா 0 அதனால கேன்சல் பண்ணுறேன். ரைட், நீங்கள் அந்த மாதிரிலாம் கேன்சல் பண்ணாதீங்க. ரைட், ஓகே. 0 0 0 ரிமைனிங் நமக்கு I power 13 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 minus I இன்ட்டு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது I power 13. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் குவிக்காக தெரியும் புரியுது இந்த விஷயம்லாம் டேரெக்டாக எழுதிட்டு போயிருங்க, அவ்வளோதான். ஓகே, 1 minus I இன்ட்டு I power 13ங்கிறது I, ஏன்னா 13 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 4 3s are 12, ரிமைண்டர் 1, ஸோ I power 1 தான் வரும். அப்போ ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது I minus I ஸ்கொயர்னு வருது. ஓகே, I minus I ஸ்கொயர்னால் I இருக்கட்டும், மைனஸ் ஆஃப் I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் I + 1. ஃபார்மெட்டில் கொடுக்கணுன்னா 1 + I, அதனால தான் ஆப்ஷன்ஸில் 1 + Iன்னு கொடுத்துருப்பான். ஏன்னா A + IB ஃபார்மெட்டில் இருக்கணும் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்க இல்லையா, இல்லை குயிக்காக இங்கே வந்துட்டிங்களா? anyhow, see, hence the answer is option A. Clear? Okay, so we have done with all the concepts needed, okay, for an introductory lecture of complex numbers. Okay, ஒரு introduction lectureல என்னெல்லாம் இருக்கணும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பேசணும், நம்ம பேசினதை பேஸ் பண்ணி வர 1 மார்க்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் என்ன தான் நம்ம அதிகமாக சால்வ் பண்ணாட்டியுமே இந்த வீடியோவில் இருக்கிற கான்செப்ட்ஸை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்தராக வர எக்ஸசைசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, கான்செப்ட் புரியலைன்னா ப்ராப்ளத்தில் ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் வரும். இப்போது சிலருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கும், யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிருப்பீங்க, ஆனால் அந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு மறந்துடும் எக்ஸாம் ஹாலில் போய். ஸோ அந்த இஷ்யூ நிறைய பேத்துக்கு இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் எப்படி தொடங்கும், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தெரிஞ்சால் நான் போட்டுருவேன் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா கான்செப்ட்ஸ் தெரியும். சி, ஓகே, ஒரே ஒரு வழி தான். ரைட், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு கோ ஃபார் ஒர்க்கிங் ஸ்மார்ட். ரைட், நான் எடுத்தோன்னே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேங்கிற பேரில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஓகே, இந்த எக்ஸசைஸ் போடலாம்னா ரொம்ப சிம்பிளாக போடலாம். I power 1ங்கிறது I ஸ்கொயருங்கிறது -1, I cube - I power 4 1. இந்த 4 வேல்யூஸ் தெரிஞ்சாலே போதும். எக்ஸ்ட்ரா 1/I is equal to -I, இந்த 5 வேல்யூஸ் தெரிஞ்சாலே போதும். இந்த எக்ஸசைஸ் மட்டும் நடத்துறதுக்கு ஒரு 15 to 20 minutes கூட ஆகாது. கான்செப்ட்ஸ் எதுவுமே சொல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடத்துருக்கு. ஓகே, கிளியர். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடத்த தெரியாமல் இல்லை, இருந்தாலுமே ஐ ஹாவ் எலாபரேட்டட் திங்ஸ். இவ்வளோ லென்த்தியான லெக்சர் இது ஏன் எதுக்கு அப்படிங்கிறலாம் தெரிஞ்சு படிங்க. ஓகே, கிளியர். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக், கீப் ரிவைசிங் and keep studying. All the very best.